இந்த புத்தகத்தோட பேரு த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச். தமிழ்ல சொன்னா பணக்காரமாகும் அறிவியல். இதை எழுதியவர் வாலஸ் டி வாட்டல்ஸ். இவர் 1910 இந்த புத்தகத்தை எழுதினாரு. ஆனா கவனிங்க, இவர் இந்த புத்தகத்தை எழுதின சில மாதங்களுக்கு பிறகே இறந்து விட்டாரு. ஆனால் இவருடைய சிந்தனைகள் மட்டும் இன்னமும் உயிரோட இருக்குது. இந்த புத்தகத்தோட முக்கிய நோக்கம் பணத்தை பற்றிய உங்கள் எண்ணங்களை முற்றிலும் மாற்றிடுதான். இது ஒரு தத்துவ புத்தகம் இல்ல, இது ஒரு செயல்பாட்டு கையேடு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா இதுல சொல்றது எல்லாமே நம்ம ஒவ்வொருவரும் எப்படி பணக்காரரா ஆகலாம் என்பதை விஞ்ஞான அடிப்படையில் எடுத்துக்காட்டும். இதுல முக்கியமான ஒரு கொள்கை என்ன தெரியுமா? நீங்க பணம் வாங்குறதுக்கு மேல் பயனுள்ள மதிப்பை தரணும். அதான் ரொம்ப முக்கியமான உறுப்பு. உங்கள் சேவை, உங்கள் தயாரிப்பு, இவை மனிதர்களுக்கு அதிகமான பயன் மதிப்பு தரணும். பணக்காரங்களாக இருந்த எல்லாரும் இதைத்தான் பின்பற்றினாங்க. இந்த புத்தகத்துல உங்க வாழ்க்கைய முழுக்க மாற்றும் ஆக்ஷன் பிளான் இருக்கு. நீங்க இத நம்பி அதை அப்படியே பின்பற்றினீங்கன்னா நிச்சயமா பணக்காரமா தான் ஆக போறீங்க. இது ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இல்ல, இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் சயின்டிபிகலி ப்ரூவன் பாத். இந்த நூலின் அடிப்படையை ஹிந்து தத்துவமும் மேற்கு உலகின் பன்முக சிந்தனையும் உருவாக்கி இருக்கிறது. ஆனா நீங்கள் தத்துவமே இல்லாமலேயே இந்த புத்தகத்தில இருக்கிற செயல்பாடுகளை பின்பற்றினீங்கன்னா அது போதும், நீங்கள் பணக்காரமாக மறைந்தே தீருவீங்க. இப்போ நம்ம இந்த புத்தகத்தோட முதலாவது பகுதிக்குள்ள போக போறோம். கவனமா கேளுங்க. இந்த நூல் உங்க வாழ்க்கையில எப்பவும் இல்லாத மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. இந்த புத்தகத்தை ஒரு முறையும் ஒரு வரியையும் தவற விடாம கேளுங்க. ஏனென்றா இது உங்கள் பெட்டர் தேன் பாஸ்ட் பயணத்துக்கு உங்களுக்கே தெரியாம பெரிய வித்தியாசத்தை கொண்டு வரும். சாப்டர் 1. செல்வமாக வாழ்வதற்கான உரிமை. ஏன் சிலர் மட்டும் செல்வத்துடன் வாழ்கிறார்கள்? மற்றவர்கள் கடினமாக உழைத்தாலும் ஏன் வறுமையில்தான் இருக்கிறார்கள்? நாமெல்லாம் சினிமாவில் பார்ப்போம். ஒரே வாழ்க்கையில் ஒருவரால் கோடீஸ்வரனாக வளம் சேர்க்க முடிகிறது, ஆனால் இன்னொருவரால் அன்றாட தேவை கூட ஈட்ட முடியாமல் வறுமையில் தவிக்கிறார். இது நியாயமா? அந்த கோடீஸ்வரன் மட்டும் தனி அதிர்ஷ்டசாலியா? இல்லையா? அவனுக்கு பக்கத்தில் ஒரு ஒளி இருப்பதாக நீங்க நினைக்கிறீர்களா? இல்லை, அவனோ ஒரு ரகசியம் தெரிந்து வைத்திருக்கிறான். அதுதான் செல்வமாக்கும் விஞ்ஞானம். அதே ரகசியத்தை இந்த புத்தகத்திலேயே சொல்லிக் கொடுக்கிறார் வாங்லஸ் வாடில்ஸ், த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச். வாடில்ஸ் சொல்றாரு, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், ஆனா அதைவிட முக்கியமானது என்ன தெரியுமா? பணம் சம்பாதிக்க தெரிந்து கொள்வது. ஒரு மனிதன் முழுமையாக வளரணும்னா அவனோட உடல், மனம், ஆன்மா மூன்றுமே வளரணும். ஆனா அதுக்கு பலவிதமான வசதிகள் தேவைப்படும். நல்ல உணவு, புத்தகம், பயணம், ஓய்வு நேரம், குடும்பம் எல்லாம். இவையெல்லாம் எப்படி வரும்? பணம் இருந்தால்தானே வரும். நம்ம ஊரிலே ஒரு பழமொழி இருக்கே, சோம்பல் வெறும் வயிறுக்கு வழிகாட்டும். அதே மாதிரி வறுமை ஒரு மனிதனோட கனவுகளையும் செயலையும் அடக்கி வைக்கும் பசிப்பிழம்பு. ஒருவன் என்ன செய்ய வேண்டும்? செல்வமாக்கும் அறிவியல், த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச். அதை படிக்கணும், புரிஞ்சிக்கணும், அதை பின்பற்றணும். இது கோடீஸ்வரர்களின் ரகசிய ரெசிபி மாதிரி. முதலாவது, செல்வம் பெற வேண்டும் என்ற ஆசை. இது தவறு இல்லை. இது ஒரு மனிதனுடைய இயல்பான விருப்பம். நாமெல்லாம் நல்லது நடக்கட்டும் என்று ஆசைப்படுறோம். அதே மாதிரி நல்ல வாழ்க்கை வாழணும் என்ற ஆசை வளர வேண்டியது தவறே இல்லை. இரண்டாவது, உண்மையான செல்வம் என்பது நல்ல உணவோட வாழ்வதோட மட்டுமில்ல, மனம், ஆன்மா, உடல் மூன்றுக்கும் தேவையான அனைத்தையும் பயன்படுத்திக் கொள்வது. மூன்றாவது, நாம் செயல்பட வேண்டும். பொருளாதார வளர்ச்சி என்பது யோசிப்பவர்களுக்கே அல்ல, செயல்படுவோருக்கே. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, நட்ட இடத்துல கல்லை கூட கிழிக்கணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வளம் தேடணும் என்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு செயல், ஒரு முன்னேற்றம் ஒரு பக்கம் செலுத்த வேண்டும். நீங்க இப்ப கேக்குறீங்க, நான் பணக்காரனாக மாற முடியுமா? அறிவியல் முறையில் செயல் பண்றவர்கள் அனைவரும் பணக்காரராக மாறுவார்கள். அதுதான் வாடில்ஸ் சொல்றாரு. இது ஒரு பைத்தியக்கார கனவல்ல, இது ஒரு சாத்தியமான வாழ்வியல். உங்களுக்கு உடல் இருக்கிறதா, மனம் இருக்கிறதா, ஆன்மா இருக்கிறதா அப்படின்னா உங்களுக்கு செல்வமாக வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. இப்போவே முடிவெடுங்கள். நான் என் முழு வாழ்க்கையையும் வாழப் போறேன். நான் செல்வம் சேர்க்க போறேன். என் நலனுக்காகவும், என் குடும்பத்துக்காகவும், இந்த சமுதாயத்துக்காகவும். The Science of Getting Rich என்ற புத்தகத்தின் Chapter 2. There is a science of getting rich. நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறீர்கள், தினமும் அதிக நேரம் வேலை செய்கிறீர்கள். ஆனாலும் பணம் மட்டும் எப்போதும் போதாது. ஏன் சிலர் எளிதில் பணக்காரராவார்கள், ஆனால் மற்றவர்கள் வாழ்க்கை முழுக்க வேலையையே செய்து வறுமையில் வாழ்கிறார்கள்? இதற்கான பதில் துல்லியமான ஒரு விஞ்ஞான ரீதியான காரணம் உண்டு என்று சொன்னால் நம்புவீர்களா? இப்போது கவனமாக கேளுங்கள். பணக்காரராக வேண்டும் என்றால் அதற்கென ஒரு அறிவியல் உண்டு. இது அல்ஜிப்ரா மாதிரி, கணிதம் போல.
குறிப்பிட்ட விதிகள், குறிப்பிட்ட சட்டங்கள். இந்த அறிவியலை பின்பற்றும் எவரும் பிழையாமல் பணக்காரராக முடியும். அந்த குறிப்பிட்ட வழி, சர்டன் வே, யாரேனும் பின்பற்றினால் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், பணக்காரமாகத்தான் முடியும். இது வீணான ஆசைப்படுதல் இல்ல, இது கற்பனை அல்ல, இது கணிதம் போல நிச்சயமான ஒன்று, சூத்திரம் ஒன்று. சரியான முறையில் செய்பவர்கள் பணம் சம்பாதிப்பார்கள். அந்த முறையை தவிர்ப்பவர்கள் எவ்வளவு திறமையோ உழைப்போ இருந்தாலும் பணக்காரராவதில்லை. சுற்றுப்புற சூழ்நிலை முக்கியமா? இல்ல. ஒரே நகரம், ஒரே தொழிலில் இருவர் இருக்கிறார்கள். ஒருவருக்கு பணம் சேருகிறது, இன்னொருவர் இன்னும் கடனில் இருக்கிறார். இது ஏன் நடக்கிறது? ஏனென்றால் ஒருவர் பணக்காரராகவும் முறையில் செய்கிறார், மற்றவர் அதே முறையை பின்பற்றவில்லை. திறமை முக்கியமா? இல்ல. நீங்கள் தெரிந்திருக்கும் பலர் மிகுந்த அறிவுள்ளவர்கள், ஆனால் பணக்காரராகவில்லை. அதே சமயம் மிகவும் சாதாரணமானவர்கள் செல்வந்தரானவர்கள். அதனால் இது திறமை பற்றியது அல்ல, இது சர்டன் வே பற்றியது, ஒரு குறிப்பிட்ட செயல்முறை. செல்வம், சேமிப்பு, சிக்கனம். சிலர் மிகுந்த சிக்கனத்துடன் வாழ்கிறார்கள், ஆனால் இன்னும் பணம் குறைவாகவே இருக்கிறது. சிலர் ஆராயாமலே செலவு செய்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் செல்வந்தராகி விடுகிறார்கள். உணவக உதாரணம். ஒரே தெருவில் 2 உணவகங்கள், ஒரே வகை உணவு, ஒரே விலை, ஒரே சாமான்கள். ஆனால் ஒன்று வெற்றி பெறுகிறது, மற்றது மூடப்படுகிறது. காரணம், வெற்றி பெற்ற உணவகம் குறிப்பிட்ட முறையில் செய்கிறது. நம்மைச் சுற்றி இருக்கும் சம்பவங்களை பாருங்கள். யாரேனும் பணக்காரரானால் அதே செய்முறையை நீங்கள் பின்பற்றினால் நீங்களும் பணக்காரராவீர்கள். இது ஒரு இயற்கை சட்டம். இயற்கை சட்டம், அதே காரணம், அதே விளைவு. உங்களுக்கு என்ன தேவை? வாசிக்க தெரிந்திருக்க வேண்டும், புரிந்து கொள்ளும் சிறிய சிந்தனை, துவங்கும் மனதாளமை. இந்த 3ம் இருந்தால் நிச்சயமாக பணம் வரும். சுற்றுச்சூழல், தொழில், இடம் தடையா? இல்ல. நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்பதும் முக்கியமல்ல. முக்கியமானது அந்த வேலையை எப்படி செய்கிறீர்கள். விவசாயம் உதாரணம். ஏற்காலத்தில் பண்ணை வைத்திருப்பவர்கள் எல்லாரும் பணக்காரமா? இல்லை. சிலர் வளர்ச்சி பெறுகிறார்கள், மற்றவர்கள் கடனில் மாட்டிக்கொள்கிறார்கள். ஏனென்றால் சிலர் முறைப்படி செய்கிறார்கள், மற்றவர்கள் அதே பழைய பிழைகளை மீண்டும் செய்கிறார்கள். நீங்கள் எந்த தொழிலில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல. நீங்கள் எவ்வளவு திறமை வாய்ந்தவரா என்பதும் முக்கியமல்ல. முக்கியமானது, நீங்கள் பணக்காரர்களைப் போல செய்கிறீர்களா? பணக்காரராக வாழ அறிவியல் உண்டு. அந்த அறிவியலை கற்றுக்கொள்வது உங்கள் பொறுப்பு. அந்த சர்டன் வேயை பயிற்சி செய்து நேர்த்தியாக நடைமுறைப்படுத்துங்கள். நீங்கள் கடனில் இருக்கலாம், நீங்கள் எதையும் இழந்திருக்கலாம், உங்களுக்கு பணமும் உதவியும் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் இந்த அறிவியலை பின்பற்றத் துவங்கினால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். தமிழ் பழமொழி ஒன்று சொல்கிறது, அறிவு இருந்தால் அழகு பின்தொடரும், அறிவியல் இருந்தால் செல்வம் வந்து சேரும். இப்போதே சிந்திக்க ஆரம்பியுங்கள். நான் என்ன செய்கிறேன்? அந்த செயல் சர்டன் வேலா இல்லையா? நாளைய அத்தியாயத்தில் இந்த செய்முறை எப்படி செயல்படுகிறது என்பதையும் உங்கள் எண்ணங்களின் சக்தியை பற்றியும் பேசப் போகிறோம். வாழ்க்கையை மாற்றும் அறிவியல் பயணத்தில் தொடர்ந்து செல்வோம். இது உங்கள் பெட்டர் தென் சேனலுக்கான The Science of Getting Rich ஆடியோ புக். The Science of Getting Rich. Chapter 3. Is opportunity monopolized? ஒரு காலத்தில் மதுரையைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் நகரத்தில் ஒரு சிறிய வேலைக்காரராக வேலை பார்த்து வந்தார். மாத சம்பளம் குறைவாக இருந்ததால் குடும்பத்தை கொண்டு போகவே முடியவில்லை. அவர் எப்போதும் ஒரே வருத்தத்தில் இருந்தார். எல்லா வாய்ப்புகளும் பெரியவர்களுக்கு மட்டும்தான், எங்களுக்கு எதுவும் கிடையாது. நாமும் இதே மாதிரியான எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? அந்த ரிச் பிசினஸ் எல்லாரும் ஏற்கனவே பிடிச்சிருக்கு, நான் எதுலயும் களத்துக்கு கூட வர முடியல, என்னால எதுவுமே முடியாது. ஆனால் உண்மையா இது? வாய்ப்பு நிச்சயமா ஒருவருக்கு மட்டும் இருக்கிறதா? இந்த கேள்விக்குதான் இந்த அத்தியாயம் முழுக்க விடை சொல்லும். வாய்ப்பு என்பது நிரந்தரமில்லை, அது திசை மாற்றும் ஒரு அலை மாதிரி. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த அலை வேறு விதமாக செல்கிறது. சில சமயங்களில் தொழிற்சாலைகளில் இருக்கும் வேலைக்கு வாய்ப்பு அதிகம், இன்னொரு காலத்தில் விவசாயத்துக்கும் ஏர் டிரான்ஸ்போர்ட் மாதிரியான புதிய துறைகளுக்கும் வாய்ப்பு அதிகம். முக்கிய கோட்பாடு: நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வழியில் செயல்பட்டால் நீங்கள் எங்கே இருந்தாலும் செல்வம் உருவாக்க முடியும். இது ஒரு மந்திர வாக்கியம் போல தெரிந்தாலும் இதில் ஆழமான உண்மை இருக்கிறது. 1. வாய்ப்பின் அலையை கவனியுங்கள். இன்று சான்றாக இந்தியாவில் ஏர்காட் பொருட்கள், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் ஏஜென்சி, இவையெல்லாம் புதிய வாய்ப்புகள். 2. சிறிய இடத்தில் துவங்குங்கள். உங்களால் ஒரு பெரும் தொழிற்சாலை நடத்த முடியாமலும் இருக்கலாம், ஆனால்
ஒரு 10 ஏக்கர் நிலத்தை இன்டென்சிவ்லி கையாள முடியுமா? இது போதும் ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்க. 3. கூட்டாக முயற்சி செய்யுங்கள். வேலை செய்யும் மக்களை யாரும் அடக்கி வைக்கவில்லை. அவர்களே தங்களை அடக்கிக் கொள்கிறார்கள். கூட்டாக சேர்ந்தால் கூட்டு நிறுவனங்கள் தொடங்கலாம். நிர்வாக அதிகாரங்களை வாங்கலாம். இந்த மாதிரி முயற்சிகள் வேறு நாடுகளில் நடந்து முடிவடைந்திருக்கின்றன. இந்த உலகத்தில் செல்வம் குறைவாகவே இல்லை. அதை உருவாக்கும் மூலதனமே முடிவில்லாததாக உள்ளது. இயற்கை என்பது ஒரு முடிவில்லாத செல்வ மூலாதாரம். நீரின்மை இல்லாத சமுத்திரம் போலவே வாய்ப்பும் முடிவற்றது. ஒவ்வொரு மனிதனும் சரியான வழியில் செயல்பட்டால் அந்த வாய்ப்பை தன்னுடைய செல்வமாக மாற்ற முடியும். விடுதலைக்கான உண்மை: ஒரு தொழிலாளி தன்னுடைய வகுப்பினரின் சோம்பேறித்தனத்தால் அடக்கப்பட மாட்டார். அவர் தனிப்பட்ட முறையில் செல்வம் தேடி செல்ல முடியும். 1. வாய்ப்புகளை விரிவாக பாருங்கள். ஏற்கனவே நிறைந்த துறைகளை விட்டுவிட்டு வளர்ச்சி பெற்று வரும் துறைகளை நோக்குங்கள். 2. மெல்ல ஒதுங்கும் சந்தைகள் பார்த்து முயலுங்கள். எரிசக்தி, வேளாண்மை, டிஜிட்டல் சேவைகள் போன்ற துறைகள் இன்னும் முழுமையாக நிரம்பவில்லை. 3. சர்டன் வே, ஒரு திட்டமிட்டு வாழுங்கள். உங்கள் எண்ணங்களும் செயல்களும் ஒரே நேர்த்தியுடன் சென்றால் வாய்ப்பு உங்கள் கதவை தட்டும். சிலர் நினைப்பார்கள், வாய்ப்பு நம்மளை எப்பவுமே தவிர்க்குது. ஆனால் உண்மையான தருணத்தில் வாய்ப்பு யாரையும் தவிர்க்க மாட்டாது. அது யாரை தேடுகிறது தெரியுமா? தயாராக இருக்கும் மனதை, திட்டமிட்டு செயல்படும் ஆளை. உங்கள் வாய்ப்பு மற்றவர்கள் சொத்தல்ல, அது உங்கள் உழைப்புக்காக காத்திருக்கிறது. அத்தியாயம் 4. செல்வத்தை பெறும் அறிவியல். முதல் கோட்பாடு. நீங்கள் நினைத்தது எல்லாம் நிகழ்ந்திருக்கிறதா? ஒரு வீட்டுக்குள்ள நின்று என்னுடைய நிலம், என் சொந்த வாகனம், என் குடும்பம், ஆல் பெர்ஃபெக்ட் நியூ நானே நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்படியே என்னுடைய வாழ்க்கை மாறியது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கே, நீ மனசுல என்ன நினைக்கிறாயோ அதுதான் உன் நிஜ வாழ்க்கையாகும். இத உண்மையா நம்ம நம்புறோம். இல்ல நம்ம வாழ்க்கை யாரோ நடிக்கிற சினிமா மாதிரி எதுக்கு நடக்குதுன்னு தெரியாம நடந்துகிட்டே இருக்கிறோமா? வாசலில் இருக்கிற சக்தி உங்கள் எண்ணம். இந்த உலகத்தில உள்ள எல்லா பொருளும், வீடு, வாகனம், பணம், மரம், மலை எல்லாம் ஒரு தனித்துவமான ஃபார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸ் என்ற எண்ண சக்தியிலிருந்து தோணுதுன்னு இந்த புத்தகம் சொல்றது. இந்த சப்ஸ்டன்ஸ் யாரு? அது ஒரு சிந்திக்கும் சக்தி. அது யாரோ வெளியில இல்ல, நம்முள்ளதான் இருக்கு. நாம நினைக்கிறதால் தான் அது உருவாகுது. நம்மளால ஒரு வீடு கட்ட முடியாதுன்னு நாம நம்புறோம். ஆனா ஒவ்வொரு வீடும் முதலில் யாரோட மனதுல ஒரு எண்ணமாகத்தான் இருந்தது. எண்ணத்தை உருவாக்கும் சக்தி. நீங்கள் ஒரு காரை நினைக்கிறீங்கன்னா யூனிவர்ஸ் உடனே அந்த எண்ணத்தை படைக்க ஆரம்பிக்குது. உடனே காரு கிடைக்குமா? இல்ல. ஆனா அந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ட்ரேட், காமர்ஸ், ஐடியாஸ் எல்லாத்தையும் அந்த நோக்கத்துக்கு கவர்ந்து விடுது. உதாரணம், ஒரு நம்ம ஊர்க்காரன் அமெரிக்காவுக்கு போனாராம். கையில் ₹1 இல்ல. ஆனா மனசுக்குள் ஒரு எண்ணம், நான் ஒரு நாள் பெருசா வருவேன். அப்படி எண்ணி அந்நியமனையா வேலைக்கு போய் சிறிய பிசினஸ் ஆரம்பிச்சு இப்போ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாரு. என்ன காரணம்? அவங்க எண்ணம். உங்களோட எண்ணங்களை ஃபார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸுக்கு எப்படி அனுப்புறது? நீங்கள் நினைக்கும் எண்ணம் தெளிவா இருக்கணும். கணவன் நல்ல வேலை, நல்ல வீட்டு வாழ்க்கை, என் வீடு இப்படியா இருக்கணும் என்று தெளிவா. அந்த எண்ணத்தை தினமும் மனதுக்குள் பார்வைப்படுத்துங்கள். அதை ஃபார்ம்லெஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு அனுப்புவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கணும். அதை பற்றிய எதிர்மறையான எண்ணங்களை மறக்கணும். பழமொழி: நீ வரைகிற கோலத்துக்கு உயிர் கொடுப்பவன் கடவுள். நீங்க என்ன வரைகிறீங்க கவனிக்கிறீங்களா? பொய்யான தோற்றங்களை நம்பாதீங்க. நோய் வந்தா உடனே நான் நோயாளின்னு நம்பாதீங்க. உண்மை, உங்க உடம்பு சுகமா இருக்க முடியும். பணம் இல்லாத நேரத்துல நான் ஏழைன்னு நம்பாம, இந்த தருணம் மட்டுமே நான் பணக்காரன் ஆக போகிறேன்னு எண்ணங்க. இது சுலபமா இருக்குமா? இல்ல. ஆனா நம்ம யோகா செய்யும் போது எப்படி கஷ்டமா இருக்கும். ஆனா பிராக்டிஸ் பண்ணினா எளிமையா ஆகும். அதே மாதிரி இந்த எண்ணப்படி சிந்திக்கிற சக்தியும் ஒரு பயிற்சி. 3 அடிப்படை உண்மைகள். உங்கள் செல்வத்தின் ஆரம்ப புள்ளி. இந்த உலகத்திலெல்லாம் உருவாகும் மூலப்பொருள் ஒரு சிந்திக்கும் சக்தி. நீங்கள் நினைக்கும் எண்ணத்தை அந்த சக்தியில பதிக்கலாம். அந்த எண்ணம் உங்கள் வாழ்வில் உண்மையாவதாகும். நீங்க நினைக்கும் எண்ணம் தான் உங்களோட வாழ்க்கையை உருவாக்கும். இது அறிவியல், இது ஆன்மீகம், இது உங்கள் செல்வத்தின் முதற்கட்டம். தினமும் 5 நிமிடம் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை மனதில பார்க்க பயிற்சி செய்யுங்கள். நான் ஏழை இல்ல, பணக்காரனாய் இருக்கிறேன் என்ற உணர்வில் சிந்திக்கவும். இந்த 3 கோட்பாடுகளை தினமும் மனதில உணர்ந்து எழுதுங்கள். எதிர்மறை பேசுகிறவர்களிடமிருந்து விலகுங்கள். இந்த கொள்கைகளை மறக்காமல் தினமும் வாசிக்கவும். நீங்கள் நினைத்தால் நீங்கள் உருவாக்கலாம். உங்கள் எண்ணமே உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கிறது. இன்று ஒரு புதிய எண்ணத்துடன் நான் பெறப்போகிறேன் என்று சொல்லிட்டு வாழ்க்கையை படைத்தெடுக்க ஆரம்பியுங்கள். நாளைய வீடு, நாளைய பணம், நாளைய வெற்றி இன்றைய எண்ணத்தில்தான் பிறக்குது.
அடுத்து வரும் அத்தியாயத்தில் இந்த சிந்தனையை எப்படி நம்ம நம்பிக்கையோட வாழ்க்கையில் செயல்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். தயங்காதீங்க. அத்தியாயம் 5க்கு செல்லும் முன்னர் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸை மனதில் பதிய வையுங்கள். முக்கிய 3 கோட்பாடுகள். ரிப்பீட் as affirmation. இந்த உலகம் உருவாக்கும் சக்தி ஒரு சிந்திக்கும் ஃபார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸ். நம்ம எண்ணம் அந்த சக்திக்குள் பதிந்தால் அது நிஜமாக உருவாகும். நாம் நம்ம வாழ்க்கையை சிந்தனையால் உருவாக்க முடியும். பெட்டர் தென் யூடியூப் சேனலில் இந்த புத்தகத்தின் அடுத்த அத்தியாயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வழிகாட்டியாக இருக்கும். இந்த பயணத்தை தொடருங்கள். இங்கே வாலஸ் டி வாட்டல்ஸ் எழுதிய The Science of Getting Rich புத்தகத்திலிருந்து Chapter 5 Increasing Life. நீங்கள் உண்மையிலேயே பணக்காரராக ஆசைப்பட்டதற்காகவே தவறாக நினைத்திருக்கிறீர்களா? நீ இவ்வளவு ஆசைப்பட்டுக்கிறேனே, இது தவறு என்று உங்கள் மனம் பேசுகிறதா? ஆனால் அந்த ஆசையின் பின்னால் வாழ்க்கை விரிவடைய வேண்டும் என்ற ஓர் இயற்கையான உந்துதல் இருக்கிறதே என்று யாராவது சொன்னா நம்புவீர்களா? ஒரு கதை. ஒரு விதை எடுத்துக்கொள்கிறோம். அது மண் மீது விழுகிறது. அது தானாகவே வளர ஆரம்பிக்கிறது. வேர் பிடிக்கிறது. கிளைகள் வரும். பிறகு பூவும் கனியும். அந்த ஒரு விதைதான் 100 விதைகளாக மாறுகிறது. ஏன்? ஏனெனில் அது வாழும் தன்னுடைய இயற்கை தேவை, வாழ்க்கையை விரிவுபடுத்த வேண்டும் என்பதைக் கொண்டு உயிர் கொள்கிறது. இதே போல நாம் பணம் வேண்டுமென்று ஆசைப்படும் போது அது வேறு எதுவும் இல்லை, வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும் என்ற உள்மன எழுச்சியின் வெளிப்பாடுதான். 1. கடவுள் உங்களை ஏழையாக வைத்திருக்க விரும்புவதில்லை. பலர் இன்னும் நினைக்கிறார்கள், கடவுளுக்கு பிடித்தது தியாகம், சாமியார்களாய் இருப்பதுதான் உன்னதம். இது தவறு. அனைத்திலும் இருக்கும் அந்த உயிர் மூலம் நீங்கள் வளமுடன் வாழ வேண்டும் என்று விரும்புகிறது. ஏன்? ஏனெனில் அது உங்கள் மூலமாக தன்னை முழுமையாக வெளிப்படுத்த விரும்புகிறது. உண்மையான ஆசை என்பது ஒரு பாவம் அல்ல, அது ஒரு பொறுப்பு. பணம் வேண்டும் என்ற ஆசை பாவம் என்று சினிமா வசனங்களைப் போல நாம் நம்பிக்கையில் வைத்துக் கொண்டோம். ஆனால் உண்மையில் அந்த ஆசை என்பது உங்களுள் இன்னும் வெளிப்படாத திறமைகளின் சத்தமற்ற குரல்தான். அது நான் இன்னும் அதிகம் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், இன்னும் அதிகமாக வாழ விரும்புகிறேன் என்கிற உள்தூண்டலின் வெளிப்பாடு. பிரம்மோ எல்லோருக்குமான வாழ்க்கை. போட்டி வேண்டாம், படைப்பு வேண்டும். நீங்கள் யாரிடமும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. யாரோ ஒருவருடைய வீடு, யாரோ ஒருவருடைய பணம், யாரோ ஒருவருடைய வாய்ப்பு, இவைகளை பார்த்து இவங்களிடம்தான் எல்லாம் இருக்கே என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் விரும்புவது அதை போன்றதை, ஆனால் புதியதை படைத்துக் கொள்வதற்கான சக்தி உங்களிடம் இருக்கிறது. அது எப்படி பாசிபிள்? உங்கள் எண்ணங்களை அந்த நினைவு இல்லா உள்ளடக்கத்தில் ஃபார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸ் பதிக்கும்போது அதிலிருந்து நீங்கள் வேண்டியதை உருவாக்க முடியும். வாழ்க்கை என்ற ஒன்று வளர்வதற்காகத்தான் இருக்கிறது. ஆசை என்பது அந்த வளர்ச்சிக்கான இயற்கையான உந்துதல். பணம் என்பது அந்த வளர்ச்சிக்கான கருவி. கடவுள், இயற்கை, வாழ்க்கை எல்லாம் உங்களை வளர்வதற்காகவே ஆதரிக்கின்றன. வாழ்க்கை என்பது உடல், மனம், ஆன்மா மூன்றிலும் முழுமையுடன் செயல்படுவதுதான். அதற்காகவே நீங்கள் பணம் தேட வேண்டும். பழிச்சபாடற்ற ஆசையுடன், இறுக்கமான நேர்மையுடன். ஒருவன் உண்மையாக மற்றவர்களுக்கு உதவ விரும்பினால் முதலில் அவன் தன்னை முழுமையாக உருவாக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் உடல் ஆரோக்கியம், அறிவு வளர்ச்சி, ஆன்மீக அமைதி. நீங்கள் வளர விரும்பினால் முதலில் நிதியுதவி கருவிகளை, ஃபைனான்சியல் டூல்ஸ் உருவாக்க வேண்டும். இனிமேல் ஆசை வந்து உங்கள் மனதை தொட்டால் அதை பாவம் என ஒதுக்காதீர்கள். அதை ஒரு புதிய வாழ்க்கையின் அழைப்பு என ஏற்கவும். உங்கள் ஆசைகளை நிராகரிக்காமல் அவைகளை அறிவுடனும் நோக்குடன் செயல்படுத்துங்கள். நீங்கள் வாழ வேண்டும் என்ற உண்மை ஆசையை நம்புங்கள். அதுதான் கடவுளின் விருப்பம். ஃபைனல் சம்மரி. நீங்கள் உண்மையில் விரும்பும் வாழ்க்கையின் ஒரு பட்டியலை எழுதுங்கள். பயணங்கள், வீட்டை, கல்வியை, மன அமைதியை உள்ளடக்கியதாக இருக்கட்டும். போட்டி மனநிலையிலிருந்து வெளியே வருங்கள். உங்கள் ஆசைகளை மற்றவர்கள் வீழ்ச்சியின்றி எப்படி திட்டமிடலாம் என யோசிக்கவும். தினமும் காலை இந்த சிந்தனையை மனத்தில் பதியுங்கள். என் ஆசைகள் என் வாழ்க்கையை விரிவுபடுத்தும் கருவிகள். வாலஸ் டி வாட்டல்ஸ், The Science of Getting Rich. அத்தியாயம் 6. செல்வம் உங்களை எப்படி தேடுகிறது? நாம் விரும்பும் ஒரு பொருள், ஒரு வேலை, ஒரு வீடு, ஒரு வருமானம், இது எல்லாம் நமக்காகவே உருவாகி வரக்கூடும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஒரு நூலின் எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும் அளவிற்கு சக்தி வாய்ந்ததாக இருக்க முடியும். ஆனால் அந்த எண்ணங்களை செயல்படுத்துவது எப்படி? செல்வம் நம்மிடம் வரவேண்டுமென்றால் நாமும் ஒரு விரும்பும் நிலைமையில் மட்டும் இல்லாமல் ஒரு உருவாக்கும் நிலைமையில் இருக்க வேண்டிய நேரம் இது. இந்த அத்தியாயத்தின் மையக் கருத்து, நீங்கள் பிறரிடம் எடுத்ததை விட அதிகமான பயனளிக்க வேண்டும்
இது பொருளில் அல்ல, பயன்பாட்டில். எடுத்துக்காட்டு, ஒரு புத்தகம் Rs200. ஆனால் அந்த புத்தகத்தில் நீங்கள் கற்ற அறிவால் Rs2 லட்சம் சம்பாதிக்கிறீர்கள் என்றால், அதை விற்கும் நபர் உங்களை ஏமாற்றவில்லை. அதற்கு பதிலாக நீங்கள் மிகவும் பெரிய பயன் எடுத்திருக்கிறீர்கள். இந்த கோட்பாடு உங்கள் தொழிலிலும் பொருந்தும். நீங்கள் விற்கும் ஒரு பொருள் வாங்கும் நபரின் வாழ்க்கையில் மதிப்பளிக்க வேண்டியதே. நீங்கள் ஒரு பணியாளராக இருந்தால் உங்கள் வேலை நிறுவனத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். நீங்கள் ஒரு தொழில் நபராக இருந்தால் உங்கள் ஊழியர்களும் வளர வேண்டும். ஒரு சிறந்த நிறுவன தலைவர் தனது ஊழியர்களுக்கு ஒரு வெற்றிக்கான ஏணியைப் போல் இருக்க வேண்டும். ஒரு முக்கியமான எண்ணம்: நீங்கள் விரும்பும் செல்வம் இந்த உலகின் பிரம்மானந்த சக்தியின் ஒரு பகுதி. அதனால் அது வெறும் காற்றிலிருந்து உருவாகாது. ஆனால் உங்கள் எண்ணங்கள் மற்ற மனிதர்களின் எண்ணங்களில் தாக்கம் ஏற்படுத்தி தேவையான சீரிய நிகழ்வுகள் நடந்து செல்வம் உங்களை அடையும். இதுதான் certain way. உறுதியான நம்பிக்கையுடன் திட்டமிட்டு செயல்படும் நிலை. நம்புங்கள். நீங்கள் விரும்பும் செல்வம் உங்களிடம் வரப்போகிறது என்பதை உறுதியாக நம்புங்கள். திட்டமிடுங்கள். உங்கள் மனதில் ஒரு தெளிவான உருவத்தை உருவாக்குங்கள். ஒரு வீடு, ஒரு தொழில், ஒரு வாழ்க்கை. தெளிவாக கற்பனை செய்யுங்கள். உறுதி. அது உங்களிடம் நோக்கி வரும் என்று 20% கூட சந்தேகமின்றி நம்புங்கள். வாழுங்கள். நீங்கள் கேட்டதை பெற்றுவிட்டது போல் வாழத் தொடங்குங்கள். அதற்கேற்ப செயல்படுங்கள். ஒரு மாணவன் ஒரு புதிய மெத்தையை மட்டுமே நம்பிக்கையுடன் கோரினார். அதற்கு பிறகு அவர் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை தெளிவாக மனதில் உருவாக்கினார். வீடு, பதிப்புகள், சௌகரியங்கள் அனைத்தும் ஒரே ஒன்றில் இருந்து வந்தது. நம்பிக்கையின் தெளிவு பிளஸ் செயல்பாடு. செல்வம் நம்மிடம் வரவேண்டுமெனில் நாம் சரியான எண்ணங்களுடன் சரியான முறையில் செயல்பட வேண்டும். நீங்கள் வேண்டியது உங்கள் முழு வாழ்வை உயர்த்துவதற்காக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் நான் ஏற்கனவே பெற்றுவிட்டேன் என்று மனதில் வைத்திருங்கள். அழுத்தமில்லாமல், பயமின்றி, நம்பிக்கையுடன் கேளுங்கள். நீங்கள் விரும்பும் செல்வம் என்பது ஒரு தேவை அல்லது ஆசையாக அல்ல. அது உலகின் உள் சக்தியின் ஒரு வெளிப்பாடாகும். நம்புங்கள், கோருங்கள், செயல்படுங்கள். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் ஆழமான தகவல்களுடன் சந்திக்கிறோம். The Science of Getting Rich. Wallace D. Wattles அத்தியாயம் 7. Gratitude. நன்றி சொல்வது வாழ்வை மாற்றக்கூடும் என்று நம்புகிறீர்களா? சென்னை மார்க்கெட்டில் சிறிய கடை வைத்திருந்த ராமானுஜம் தினம் முடியும் போதெல்லாம் தேய்ந்த நாணயத்துடன் கடையை மூடுவார். வர்த்தகம் சரியில்லை. ஆனாலும் அவர் மாலையில் வீட்டுக்குச் சென்று, இன்று கடை திறந்தேன், 2 வாடிக்கையாளர் வந்தார்கள், நான் மூச்சு இழுத்தேன், எல்லாம் நன்றாக இருக்கிறது என்று மணமகளுக்கு பெருமையாகச் சொல்லி நன்றி கூறுவார். 10 மாதங்களுக்கு பிறகு அவர் கடை வெட்க மாறி 4 கடைகளாக வளர்ந்தது. ரகசியம் என்று கேட்டபோது ஒரே பதில்: நன்றி சொல்வது எல்லா வாய்ப்புகளையும் என் கருப்பையில் போட்டது. அது வெறும் சுய உத்தேசமோ இல்லை ஒரு உயிருள்ள உச்சக்கட்ட உண்மையோ? இப்போது நம் பயணம் இதை புரியச் செய்யப் போகிறது. நன்றி என்னதான்? நன்றி என்பது ஒரு உணர்வு மட்டுமல்ல. அது உள்ளுணர்வை வழிப்படுத்தும் ஒரு பிரவாக பாய்ச்சல். ஃபார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸ் என்ற அனைத்தையும் உருவாக்கும் அந்த அசைபடாத மூல சக்தி நம் நன்றியான அதிர்வுகளை பெற்றவுடன் அதே சமயத்தில் அதற்கு செம்மையான பதிலை அனுப்புகிறது. அது இவ்வளவு முக்கியம். நன்றி சொன்னால் பொருள் வரத்துக்கான நுண் விரல்பாதை திறக்கப்படும். மனதில் சிறு எள்ளப்பிழையும் குறைச்சிந்தனையும் இல்லாமல் நம்பிக்கை உயிர் பெறும். குறை சொல்லும் போது நம் கவனம் பிறக்கும் வாய்ப்புகள் ஐவிட இல்லாத குறை பக்கம் செல்கிறது. நன்றியால் கவனம் திரும்பி பாதையை பார்த்து செல்கிறது. தினசரி நடைமுறை. நன்றி வழிப்பயிற்சி 1. காலை 5 நிமிட நன்றி ஜபம். கண்ணை மூடி மூச்சை நிதானமாக இழுத்துக்கொண்டு, இன்று என்னிடம் ஏற்கனவே இருக்கிற நன்மைகள் என்று 3 விஷயங்களை மனத்திற்குள் சொல்லுங்கள். 2. முகநூல் அல்ல, நன்றி நோட்டு புத்தகம். 30 நாட்களுக்கு தொடர்ந்து தினமும் வரலாறாய் ஒரே வரியில் எழுதுங்கள், இன்று நான் நன்றி சொல்கிறேன். 3. மகிழ்ச்சி அஞ்சல். வாரத்தில் ஒரே ஒரு மடல். உங்களுக்கு உதவிய ஒருவருக்கு நேரடியாக நன்றி எழுதப்பட்ட மலரும் கடிதம். வாட்ஸ்ஆப் விட காகிதம் அதிகப்படியாக அன்பை சேமிக்கிறது. 4. குரோதத்திற்கு நன்றி கூறும் பயிற்சி. உங்களை தகர்க்கும் சம்பவம் நடந்தபோது உடனே மனத்தில், இந்த அனுபவம் என்ன பயன் தரப்போகிறது கேளுங்கள். பதில் கிடைத்தவுடன் அந்த அனுபவத்திற்கே நன்றி சொல்லுங்கள். நன்றியுள்ள நிமிடத்திலேயே உங்கள் மனம் வெறும் போட்டி என்பதை விட்டு படைத்தல் எனும் உயர்நிலைக்கு தாவுகிறது. படைத்தல் மைண்ட் இன் அதிர்வால்
ஃபார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸ் உங்கள் எண்ணங்களை நடைமுறை வடிவகமாக அமைக்க ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு பொருட்கள் இந்திரியங்களாலோ பணத்தாலோ மனிதர்களோ எதிர்பார்ப்பதற்கு அதிக வேகத்தில் உங்களிடம் வந்து கொண்டே இருக்கும். ஃபார்ம்லெஸ் சப்ஸ்டன்ஸ் உலகமெங்கும் பரவி உள்ளது. அதனுடன் நம்மை இணைக்கும் உயர் கேபிள் கடமைப்பட்ட நன்றி. நன்றி உள்ள இடத்தில் நம்பிக்கை பிறக்கிறது. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் பொக்கிஷம் உற்பத்தியாகிறது. நன்றி ஒழுக்கம் உயிரிலாது. அந்த உயிர் ஒழுக்கம்தான் நம்மை அழகிய செல்வ வாழ்க்கைக்கு இழுத்துச் செல்கிறது. இன்றே துவங்கும் செயல். ஒரே ஒரு செய்தி. இன்று சரியாக இந்த ஸ்கிரிப்டை முடித்தவுடன் கண்களை மூட்டு. உங்களிடம் இருக்கும் சிறிய ஒன்றிற்கு ஒரு கப் சூடு காபி கூட ஓகே. நன்றியாய் மனதில் சொல்லுங்கள். பிறகு நாளையே நன்றி நோட்டு புத்தகம் முன்னால் புதிய பக்கம் திறக்கவும். நம்பிக்கை வாக்கியம். நன்றி சொல்பவன் செல்வம் பெறான். நன்றி உணர்ச்சியை வளர்த்தல், அதுவே விதையாகும். செல்வம் அதன் பழமாகும். இப்போது நீங்கள் செல்வத்தை ஈர்க்கும் சக்தியை உங்கள் உள்ளங்கையில் என்னவென்று உணர்ந்துள்ளீர்கள். கையில் இருக்கும் மாயக் கம்பியை பறிக்க வேண்டாம். அதை வாரந்தோறும் வலுக்கட்டுங்கள். நன்றி எங்கு, செல்வம் அங்கு. The Science of Getting Rich. அத்தியாயம் 8. உறுதியான சிந்தனை. நீங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறீர்கள். அந்த கடிதம் உங்கள் கனவு வீட்டை பற்றி. ஆனால் அந்த வீட்டை நீங்கள் துல்லியமாக வரையவில்லை என்றால் கடிதத்தை பெறும் நபர் எப்படி அந்த வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வார். நாமும் வாழ்க்கையில் அதே தவறை செய்கிறோம். நம் ஆசைகளை வெறும் மனதுள் மங்கலாக வைத்துக் கொள்கிறோம். இதுதான் இந்த அத்தியாயத்தின் மையக் கருத்து. நீங்கள் விரும்புவது தெளிவாக இருக்க வேண்டும். நடைமுறை விளக்கம். ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன். படி 1. நீங்கள் விரும்புவது என்ன என்பதை தெளிவுபடுத்துங்கள். நீங்கள் என்ன வெற்றியை, என்ன சொத்துக்களை, என்ன வாழ்க்கையை விரும்புகிறீர்கள் என்பதை குழப்பமில்லாமல் சிந்தியுங்கள். உதாரணம், ஒரு குடியிருப்பை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அதன் நிறம், அளவு, இடம், உள்ளமைப்பு எல்லாம் உங்கள் மனதில் தெளிவாக இருக்க வேண்டும். உதாரண தமிழ் பழமொழி: எழுதினால்தான் ஓர் எழுத்து, எண்ணினால்தான் ஒரு நிலை. படி 2. அந்த மனதுடைமை பற்றிய உருவை தொடர்ந்து நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கடல் பயணியிடம் கம்பஸில் திசை தெளிவாக இருக்க வேண்டும். அவர் நடுவழியில் திசை மாறினால் அவர் கடலில் தொலைந்து போவார். அதேபோல் உங்கள் கனவுகளை தினமும் தெளிவாக மனதிலே வைத்துக் கொள்வது அவசியம். நம் மூளை எதை அதிகம் நினைக்கிறோமோ அதையே நம்பத் தொடங்கும். படி 3. விருப்பத்தை விரும்புங்கள். மனதார விரும்புங்கள். நீங்கள் விரும்புவது ஒரு சோம்பேறி பிரார்த்தனைக்காக அல்ல. அது உங்கள் வாழ்வின் நோக்கமாக இருக்க வேண்டும். நீங்கள் நம்பிக்கையோடு நினைத்ததை கடவுள் நிச்சயமாக தருவார். ஆனால் உங்கள் மனமும் அதை உறுதியாக நம்ப வேண்டும். படி 4. கனவில் வாழுங்கள். ஆனால் வெறும் கனவாக இல்லாமல் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையிலே நீங்கள் ஏற்கனவே வாழ்ந்து வருகிறீர்கள் என்று மனதிலே நம்புங்கள். முடக்கப்பட்ட சட்டம். நீங்கள் கேட்பதற்குள் நம்புங்கள், நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். உதாரணம், உங்களுக்கான தொழில் வெற்றிகரமாக இயங்குகிறது என்று கற்பனை செய்யுங்கள். அதில் வரும் பணம், சந்தோஷம், மதிப்பு எல்லாம் உங்கள் மனதில் உண்மையாக இருக்கட்டும். படி 5. நம்பிக்கை பிளஸ் நோக்கம் உருவாக்கம். நீங்கள் விரும்புகிறதை மனதில் உருவாக்குங்கள். அதை உருவாக்கும் நோக்கத்துடன் இருக்குங்கள். உண்மையில் அதை பெறுகிறீர்கள் என்ற நம்பிக்கையோடும் இருக்குங்கள். நன்றி உணர்வோடு வாழுங்கள். இப்போது நீங்கள் வைத்திருக்கும் மனதின் உருவத்துக்கு நன்றி சொல்லுங்கள். அது உண்மையாக இன்னும் வரும் என்பதை நம்புங்கள். வெற்றியை விரும்புவது மட்டுமே போதாது. அது என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த உருவத்தை உங்கள் மனதில் தினமும் காண வேண்டும். வெறும் கனவாளராக இல்லாமல் உண்மையில் அதை பெற விரும்புங்கள். உங்கள் மனதில் நம்பிக்கையுடன் அதை வைத்திருங்கள். இது உங்களுக்காகவே இருக்கிறது. அதற்காக நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் அது ஏற்கனவே உங்கள் வழியில் வந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்கள் சிந்தனையில்தான் இருக்கிறது. நீங்கள் என்னை நினைக்கிறீர்கள் என்பதே நாளைய உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. இன்று உங்கள் மனதில் ஒரு தெளிவான உருவத்தை உருவாக்குங்கள். அதை உங்களுடையது என்று நம்புங்கள். அதை உருவாக்கும் நோக்கத்துடன் வாழுங்கள். நிச்சயமாக நீங்கள் விரும்பிய வாழ்க்கை உங்களிடம் வந்துவிடும். ஒரு நோட்டு புத்தகத்தில் உங்கள் விருப்பங்களை எழுதி வைக்கவும். தினமும் படிக்கவும். தினமும் 5 நிமிடம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை மனதிலே காணுங்கள். நன்றி சொல்லுங்கள். மனதிலே உணர்ந்துவிட்டு இதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். வாலஸ் டி வாட்டல்ஸ் எழுதிய The Science of Getting Rich புத்தகத்தின் Chapter 9 How to Use the Will. நீங்கள் விரும்பும் செல்வத்தை ஈர்க்க உங்கள் விருப்ப சக்தியை will power எப்படி பயன்படுத்துவது? நாம் பலரும் நினைக்கிறோம், நான் ஒரு காரை வேணும், நான் பணக்காரனாகணும், நான் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் என்று. ஆனால் இந்த வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் போதாது. அந்த எண்ணம்
ஒரு நம்பிக்கையாகவும் உறுதியான எண்ணமாகவும் உங்கள் உள்ளத்தை ஆட்கொள்வதற்குத்தான் வில் பவர் தேவைப்படுகிறது. வில் பவர் என்பது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று மனதில் வைத்துக்கொண்டு அதே எண்ணத்திலிருந்து தடுமாறாமல் தெளிவாக நிரந்தரமாக செயல்பட உதவுகிறது. வில் பவர் என்பது உங்கள் உள் கவனத்தை ஒரு நோக்கில் நிலைத்திருக்க வைக்கும் சக்தி. வில் ஐ பயன்படுத்தி நீங்கள் வெளியேயுள்ள பிறரின் எண்ணங்களை மாற்ற முடியாது, ஆனால் உங்கள் உள்மனதில் உள்ள சிந்தனைகளை மட்டும் மாற்றலாம். அதாவது உங்கள் ஆத்ம விசாரணையை இயக்கி உங்கள் மனதில் ஒரு படம் மென்டல் இமேஜ் உருவாக்கி அதை தொடர்ந்து நம்பிக்கையோடு உறுதியோடு தக்க வைத்து அதற்கேற்ப செயல்படுதல்தான் வில். முக்கியமான 3 உண்மைகள். 1. வில் பவரை வெளியே செலுத்தாதீர்கள். மற்றவர்களை கட்டுப்படுத்த முயல வேண்டாம். சூழ்நிலையை மாறச் செய்யும் முயற்சி செய்வதை விட உங்கள் உள்ளத்தை மாற்றுவதே சக்தி வாய்ந்தது. எடுத்துக்காட்டு, பாஸ் எனக்கு ரேஸ் கொடுக்கணும் என்று எதிர்பார்க்கும் இடத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என பாஸ் உணர்த்தும் அளவுக்கு நானே மேலாக வளர வேண்டும் என்ற உள் எண்ணத்தை பயிற்சி செய்யுங்கள். 2. உங்கள் மனப்படத்தையே வில் பவரின் மூலமாக கவனத்தில் வைத்திருங்கள். ஒரு மனப்படம் உங்களுக்கு தேவையானது தெளிவாக இருக்க வேண்டும். அதே மனப்படத்தை தினமும் நினைவுபடுத்துங்கள். எப்போது கவனம் தடுமாறுகிறதோ வில்லை பயன்படுத்தி அதையே திரும்பவும் மனதில் கொண்டு வாருங்கள். 3. வில் பவர் ஈக்குவல் அவேர்னஸ் பிளஸ் ஃபோக்கஸ். வில் என்பது போராடும் சக்தி அல்ல, அது ஒரு அறிவு மற்றும் நிலைத்த கவனம். அதே சிந்தனைக்கு திரும்பி திரும்பி செல்வதன் வழியே உங்கள் எண்ணம் நம்பிக்கை வாழ்க்கையை மாற்றுகிறது. வில்லை செயல்படுத்தும் நடைமுறை வழிமுறைகள். 1. தெளிவான நோக்கம். உங்கள் வாழ்க்கை நோக்கம் என்ன? எப்படி ஒரு GPS நோக்கையின்றி வழி தெரியாது, அதுபோல உங்கள் வில்க்கும் ஒரு டெஃபினைட் கோல் தேவை. உதாரணம், நான் மாதத்துக்கு $3,000 சம்பாதிக்கிற தொழிலை உருவாக்க விரும்புகிறேன். அது ஆன்லைன் தொழிலாக இருக்கலாம். 2. நம்பிக்கை. இது நடக்கும் என்று உள்ளத்தால் நம்புங்கள். டவுட் வந்ததும் வில் சொல்லும், வழி இன்னும் வருகிறது, இப்போது காத்திருப்பது வளர்வதற்கான நேரம். தினமும் காலை உங்கள் நோக்கத்தை எழுதி சொல்லுங்கள். நான் வளர்வதை உறுதியாக உணர்கிறேன். நான் என் செல்வத்தை ஈர்க்கும் பாதையில் இருக்கிறேன். 3. மனப்படம். உங்களுக்கு தேவையான வாழ்க்கையை உங்கள் மனக்கண்ணால் படமாய் பாருங்கள். அந்த மனப்படம் ருசிகரமாக உணர்ச்சி பூர்வமாக இருக்கட்டும். உதாரணம், உங்கள் செல்வமான வீடு எப்படி இருக்கும்? ஒரு நாள் வாழ்க்கையை அந்த வீட்டில் எப்படி செலவழிப்பீர்கள்? 4. தினசரி செயல்கள். நீங்கள் நினைக்கும் செல்வ வாழ்க்கைக்கு ஒரு பக்கம் ஏற்படும் சிறு செயல்களை வில்லுடன் செய்யுங்கள். பிளான் பண்ணுவது மட்டுமில்லை, செய்து கொண்டு போவது முக்கியம். உதாரணம், இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஐடியா பற்றி எழுதுவேன், நாளை அதை வேலிடேட் செய்வேன். எதிர்ப்புகள் வந்தால் என்ன செய்வது? டவுட், ஃபியர், நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் மனதை சுழல வைக்கும். ஆனால் வில் பவர் கொண்டு திரும்ப மனப்படத்தில் கவனத்தை திருப்புங்கள். இது ஒரு மைண்ட் ஜிம் போலது. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், ஆனால் பயிற்சியுடன் மைண்ட் கண்ட்ரோல் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிடுவீர்கள். வில் பவரை சரியாக பயன்படுத்தினால் என்ன நடக்கும்? உங்கள் மனம் ஒன்றாக செயல்படுகிறது. சந்தேகங்கள் குறைகின்றன. நீங்கள் முன்னேறும் பாதையை தெளிவாக காண்பீர்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு பதிலளிக்கத் தொடங்கும். ஆக்ஷன்ஸ் தேவைப்படும் நேரத்தில் வந்து சேரும். உங்கள் வில் இல் உங்கள் ஸ்டீரிங் வீல், உங்கள் மனப்படம் இல் உங்கள் டெஸ்டினேஷன், உங்கள் நம்பிக்கை இல் என்ஜின், உங்கள் செயல் இல் ஃபியூல். நீங்கள் ஸ்டீரிங்கை தழுவினால் உங்கள் வாழ்க்கை அந்த பாதையில் செல்லும். நீங்கள் அதை மற்றவர் கையில் விட்டால் நீங்கள் யாரோ ஒருவர் கற்பனை செய்த வாழ்வில் பஞ்சாயத்து பேருந்தில் பயணிக்கிறீர்கள். வில் பவர் என்பது உங்கள் உரிமை. அதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து செயல்படுத்துங்கள். நீங்கள் முழுமையாக நம்பும் சிந்தனை, உறுதியுடன் மீண்டும் மீண்டும் நினைக்கும் சிந்தனை அப்படியே உங்களுடைய வாழ்க்கையாய் மாறும். வாலஸ் டி வாட்டல்ஸ் The Science of Getting Rich என்ற புத்தகத்தின் Chapter 10 Further Use of the Will. மனதின் வலிமையை முழுமையாக பயன்படுத்தும் வழி உங்களை வளமாக மாற்றும் அறிவியல். நீங்க முன்னாடி பணக்கஷ்டம் சந்திச்சீங்கன்னா அந்த நினைவுகளை பத்தி ரொம்பவே யோசிக்கிறீங்களா? ஒரு பெரிய வியாபாரி ஒருத்தர் இருக்காரு. மிகப்பெரிய கஷ்டங்களை தாண்டி இன்று கோடீஸ்வரர் ஆனவர். அவரிடம் ஒரு நபர் கேட்டார், ஏன் நீங்க உங்க ஏழ்மையான காலத்தை பற்றி ஒருபோதும் பேசுறதில்ல? அவர் சிரிச்சு சொன்னார், ஏன் அதை பற்றி பேசணும்? அது என்னை பலவீனப்படுத்தும். நான் பேச வேண்டியது என் லட்சியங்கள் பற்றிதான். இதுதான் இந்த அத்தியாயத்தின் மையமான கருத்து. உங்கள் மனதில் ஏழ்மை, பயம், சந்தேகம் என்ற நிழல்களை காட்டும் சின்ன சின்ன நினைவுகளுக்கு கூட இடம் கொடுக்கக்கூடாது. நடப்பதை கையாளும் நடைமுறை அறிவுரை. 1. பழைய ஏழ்மையை மனதில் விடுங்கள். நம்மில் பலருக்கும் நம்முடைய வாழ்நாள் ஆரம்பத்தில் ஏழ்மை, நெருக்கடி, துன்பம் போன்ற அனுபவங்கள் இருந்திருக்கும். ஆனால் அந்த நினைவுகளை மீண்டும் மீண்டும் நினைக்கிறதினால் நாம் என்ன செய்கிறோம்?
பழைய காயங்களை மீண்டும் கீறிக்கிட்டு பார்ப்பது போலதான் நம்முடைய மனதை கழிவறையாக மாற்றிவிடக்கூடாது. ஏழ்மையை நினைத்தால் நாமும் ஏழ்மையின் அதிர்ச்சியை வாழ்ந்து கொண்டே இருப்போம். சிந்தனை உருவாக்கும் சக்தி இருக்கும்போது ஏன் அதை நமக்காக பயன்படுத்தக்கூடாது? 2. எதிர்மறை செய்திகளிலிருந்து விலகுங்கள். சிலருக்கு பழக்கமாகிவிட்டிருக்கும். பத்திரிகையிலோ சமூக ஊடகங்களிலோ உலகம் எங்க போயிட்டு இருக்கு என்று ஆழமா படிக்கிறது. யாராவது எழுதியிருந்தா உலகம் நாசமாக போகுது. அது எதற்காக? அது உண்மை இல்லை. உண்மையான சிந்தனை என்ன? உலகம் தேவையில்லாத பசலைகளை விட்டு விலகிக்கிட்டு தேவையான செழிப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கு ஏழ்மை இருக்கலாம், ஆனால் நம்முடைய சிந்தனை, செயல், முயற்சி மூலம் நாளைக்கு செல்வம் உண்டு. 3. எப்போதும் செல்வத்தையே சிந்தியுங்கள். நீங்க எதை யோசிக்கிறீங்க அதுதான் நீங்க ஆகுறீங்க. தன்னம்பிக்கையுடன் செல்வத்தின் மேல் சிந்தியுங்கள். ஏழ்மையை நினைப்பது, கஷ்டங்களை பேசுவது தன்னம்பிக்கையை குறைக்கும். ஒருவேளை நீங்கள் ஏழ்மையில் இருக்கும் மனிதர்களை பற்றி பேச வேண்டி வந்தால் கூட அவர்கள் ஏழ்மையில் இருக்கிறவர்கள் இல்லை, செல்வம் நோக்கி பயணிக்கிறவர்கள் என்று சொல்லுங்கள். இது அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒளியையும் நம்பிக்கையையும் பரப்பும். ஏழ்மை என்பது ஒரு உண்மை இல்லை, அது ஒரு தவறான நினைவு, ஒரு பழைய நிலை. உலகம் கடவுளை நோக்கி வளர்கிறது, நாசத்துக்கு போகவில்லை. நீங்கள் இப்போது சரியான சிந்தனை முறையை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள், அதில் முழுமையாக நிலைத்திருக்க வேண்டும். பழைய ஏழ்மை நினைவுகளை விட்டுவிடுங்கள். நான் என்ன முடிஞ்சது அல்ல, நான் என்ன ஆகப் போகிறேன் என்பதே முக்கியம். எதிர்மறை புத்தகங்கள், தகவல்களிலிருந்து விலகுங்கள். உலகம் நாசமாவதை கூறும் புத்தகங்கள் வேண்டாம். உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தும் புத்தகங்களை மட்டும் வாசிக்கவும். உங்களுக்குள் செல்வத்தின் தெளிவான மனப்படம் வைத்திருங்கள். அதை நாள் முழுக்க நினைத்துக் கொள்க. உங்கள் செயல்கள் அதற்கே ஏற்ப நடக்கட்டும். 2ஆம் முறையாக வேறெந்த முறையிலும் நுழையாதீர்கள். இது சரியோ என்று சந்தேகம் வந்தவுடன் நம்பிக்கை தள்ளி நிற்கும். ஒரே முறையில் உறுதியாக நம்பிக்கை வைக்கும்போதுதான் வெற்றி உறுதி. உலகத்துக்கு நீங்க செய்யக்கூடிய மிகச் சிறந்த உதவி என்ன தெரியுமா? உங்களையே முழுமையாக மேம்படுத்தி செல்வம் அடைவதுதான். நீங்கள் செல்வம் அடைந்தால் மற்றவர்களுக்கு வழிகாட்டலாம். நீங்கள் உங்களை சிறந்தவராக உருவாக்கினால் மற்றவர்களும் உங்களை பின்பற்றுவார்கள். சிந்தனையின் சீர்திருத்தம் வாழ்க்கையின் வளர்ச்சி. நீங்கள் நினைப்பது உங்கள் எதிர்காலத்தையே உருவாக்கும். இப்போது நாம் என்ன தெரிந்து கொண்டோம்? சிந்தனையின் ஆற்றல், மனத்தெளிவு, நம்பிக்கையின் நெறி, இவை 3ம் சேர்ந்தால் செயல்பாடும் அதிசயங்களும் ஏற்படும். அடுத்த அத்தியாயத்தில் நாம் பார்க்கப் போகிறோம். உங்கள் எண்ணங்களை செயலாக மாற்றும் வாழ்க்கை நடைமுறை, A Certain Way of Acting, Better Than Past யூடியூப் தமிழ் சேனலை தொடர்ந்து கேளுங்கள். The Science of Getting Rich புத்தகத்தின் Chapter 11, Acting in the Certain Way, உறுதியான முறையில் செயல்படுதல். நீங்க நினைக்கிறதால தங்கம் மலையிலிருந்து உங்களை நோக்கி வர முடியுமா? ஆமாம், முடியுமாம். ஆனா அது தானாக உங்களோட பையில வந்து விழக்கூடாது. ஒரு காலத்துல ஒரு விவசாயி இருந்தாராம். அவருக்கு ஒரு கனவு, அதிகமான பயிர் கிடைக்க வேண்டும். ஆனா அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? விதைகள் தூவாம நம்மள மாதிரி நேரம் முழுக்க யோசிச்சுட்டே இருந்தாரு. அவர் எண்ணினது, நான் நாளுக்கு நாள் பசுமை பசுமையா கற்பனை பண்றேன், பயிர் நல்லா வரும். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பயிர் வந்ததா? விதை போடாம வாழை வளராத. இந்த பழமொழி போலவே நம்ம எண்ணங்கள் நமக்கு வேண்டியதை வெறும் கற்பனையா கொண்டு வராது. அதுக்கு நம்ம செயல் கூட வேண்டும். செயல்படுவோம். எளிய விளக்கம். இந்த அத்தியாயம் சொல்லும் முக்கியமான உண்மை இது. நீங்க நினைக்கிறதாலவே பணம் உங்க பக்கம் வர ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு இடத்தை தயார் செய்யணும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்ப்போம். நம்ம ஊர்ல அண்ணாத்த ஐயா டீ கடை வச்சிருந்தாரு. அவர் ரொம்ப நல்லா சிந்திக்கிறவர். ஒரு நாள் யோசனை வந்துச்சு, நம்ம கடைய பெரிய ஹோட்டலா மாத்தணும். அவர் பண்ணது என்ன தெரியுமா? வழக்கமா இருந்த கடையை தூக்கி மெருகேற்றி சுத்தம் பண்ணி மேசை சேர்த்து சிறிய மெனு கார்டு போட்டார். பக்கத்து கடையில சின்ன சின்ன வேலைக்காரங்களை பேச ஆரம்பிச்சாரு. அவர் கடையை பிரம்மா டீ ஸ்டால்னு பேர் வச்சாரு. 6 மாசத்துக்குள்ள அவர் நினைச்சது மட்டும் இல்ல, பாக்கி ஊருக்கே ஒரு கம்பெனியாக மாறிடுச்சு. நாம என்ன கத்துக்கணும்? நினைப்பு துவக்க புள்ளி, செயல்தான் வெற்றிக்கு பாலம். பணத்தை உங்களை நோக்கி இழுக்க எண்ணங்கள். ஆனா நீங்க ரொம்ப தெளிவா ஒரு செல்வந்த வாழ்க்கையை கற்பனை பண்ணீங்கன்னா அது உங்கள் பக்கம் வர ஆரம்பிக்கலாம். ஆனா அதுதானா? மலைக்குள்ள இருக்கிற தங்கம் தானா உங்க வீட்டுக்குள் வந்து விழும்? தொழிலாளி தானா சுரங்கத்துக்குள்ள செஞ்சு ரிஃபைன் பண்ணி நகை செஞ்சு உங்க கையில கொடுக்க போறாரு? இல்ல, அந்த தங்கத்துக்கான பாதையை நீங்க கற்பனை பண்றீங்க. அதுக்கு வழியாய் செயல்படணும். பிரயோக அறிவுரை. இப்பவே செய்ய வேண்டியது என்ன? 1. உங்களோட கனவை தெளிவா கற்பனை பண்ணுங்க. உதாரணம், நான் 2 வருடத்துக்குள்ள என்டர்பிரனராக மாறுவேன். இது வேகா இருக்கக்கூடாது. நான் ஒரு சுந்தல் வியாபாரத்தை 3 வாரத்தில் துவக்குவேன். நாளுக்கு 300 ரூபாய் லாபம் தரும் வரை முயற்சி செய்வேன்.
இதுதான் தெளிவான கற்பனை. 2. உங்களோட தற்போதைய சூழ்நிலையில் செயல்படுங்கள். நான் இப்பவே ரொம்ப தவறான வேலையில இருக்கேன்னு தோணலாம். ஆனா அதையே நல்லா செய்யறதால தான் புதிய வாய்ப்புகள் உங்களை நோக்கி வரும். பார்த்துக்கொண்டு பயப்படாதீர்கள், செயல்படுங்க. நாளை பார்க்கலாம், பிறகு செய்யலாம்னு விட்டுடாதீங்க. நாளை என்பது யாருக்கும் உறுதியல்ல. இப்போ செய்யலாம். பொருள் உங்களுக்கு வந்த பிறகு என்ன பண்ணணும்? பணத்தை வாங்கிவிட்டேன், அதுவே போதும்னு நினைக்காதீங்க. நீங்க ஒருவரிடமிருந்து பணம் வாங்குறீங்க என்றால் அவருக்கு பணம்க்கும் அதிகமான மதிப்புள்ள பயனை கொடுக்கணும். நீங்க ஒரு பொருள் விக்கிறீங்கன்னா அந்த பொருள் நிஜமாக அந்த ஆளுக்கு பயனாகணும். இதுதான் நியாயமான சொத்து சுழற்சி. முக்கியமான வாசகம், நீங்க நினைக்கிறதால துவங்குது, செயல்படுவதால வருது. நம்ம வாழ்க்கையில வெற்றிக்கு ரகசியம் ஒன்றுதான். நீங்க யார்னு கற்பனை பண்ணுங்க. அந்தவரா இருக்க உங்க செயல் எப்படி இருக்கணும்னு நடக்க ஆரம்பிக்கீங்க. நான் ஒரு பெரிய தொழிலதிபர்னு நினைக்கிறீங்கன்னா இப்பவே ஒரு சிறிய பிசினஸை பொறுப்போட நடத்துங்க. நீங்க ஒரு பெரிய மனிதராக இருக்க கற்பனை பண்றீங்க. அந்த பெருமைக்கு உகந்த நேரம், ஒழுக்கம், அக்கறை இப்பவே பழகுங்க. நாளைக்கு ஏதாவது நடக்கும்னு எதிர்பார்க்காதீங்க, இப்பவே செயல்படுங்கள். உங்க இடத்தை பற்றி கவலைப்படாதீங்க, அந்த இடத்தில இருந்தே வளருங்கள். உங்களுக்குள்ள உள்ள கற்பனையை துவக்கமாக வைத்து உங்களது செயலால் அதை நிஜமாக்குங்கள். பெட்டர் தென் யூடியூப் சேனலுக்கான அழைக்கப்படும் பின்வாக்கியம். நாம் நம்ம வாழ்க்கையை மாற்ற நினைக்கிறோம், ஆனா அதுக்கு செயல்படுறதா? அந்த சர்டன் வே, அதாவது உறுதியான செயல்முறை தான் இந்த அத்தியாயத்தின் இராசி. இனி உங்கள் செயலும் சிந்தனையும் ஒன்றாய் இணையற்றும். இப்போதே ஆரம்பிக்கவும். நேரம் இதுதான். The Science of Getting Rich, Chapter 12, அதிக செயல்திறன். அவனுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம்? பாஸ் இருக்கமாடா? இந்த வார்த்தைகள் ஒரு வேலைக்காரனை பற்றிதான், ஆனா அது உங்களையும் எனையும் பற்றி கூட சொல்லலாம். ஒரு வண்டி நகர வேண்டுமென்றால் அதில் இருக்கிற யானை மட்டுமல்ல, உள்ள பல்லக்கையும் தூக்க வேண்டி இருக்கும். நீங்கள் இன்று செய்கிற செயல்கள் உங்களை கொண்டு எங்கு போகப் போகுது என்பதையே தீர்மானிக்கின்றன. நீங்கள் தினமும் உங்கள் முழு சக்தியையும் வைத்து செயலில் இறங்குகிறீர்களா, அல்லது நாளைக்கு பார்க்கலாம் என்கிற பழைய பழக்கத்தில் நாமும் பழுதடைந்து விட்டோமா? 1. உங்க இடத்துல முழு கண்ணியமாயிருங்கள். ஒரு மரம் வளரணும்னா அதன் வேர்கள் தண்ணீரை நாடி மூச்சு விடணும். அதே போல நீங்கள் இன்று இருக்கிற இடத்தில் 100% முயற்சி இல்லாம இன்னொரு இடத்திற்கு முன்னேற முடியாது. தன் இடத்துக்கு பெரியவனா இருக்கணும், ஆனா அந்த இடத்துல பணத்தை விட்டுவிட்டா அது தகுதியல்ல, தோல்விதான். 2. தினமும் என்ன பண்றீங்கன்னு கவனிங்க, ஏமாந்து விடாதீங்க. ஒரு நாள் வெற்றியால தீர்மானிக்க முடியாது, ஆனா ஒவ்வொரு நாளும் சிறப்பா இருந்தா வெற்றி உங்களை கைவிட முடியாது. இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறிய காரியம் கூட விட்டுவிட்டீர்கள் என்றால் அது ஒரு பெரிய வாய்ப்பை தவறவிடச் செய்யலாம். இன்று செய்யக்கூடியதை நாளைக்கு விட்டால் வெற்றிக்கு தடையாயிருக்கும். 3. ஓவராக வேலை செய்ய வேண்டாம், ஆனா உங்க ஒவ்வொரு செயலும் எஃபெக்டிவாக இருக்கணும். அதிக வேலை செய்தாலே வெற்றி கிடைக்கும் என்று யாரும் சொல்லல. வெற்றி என்பது செய்யும் ஒவ்வொரு செயலும் சிறப்பாக செய்யப்படுகிறதா என்பதை பொறுத்தது. ஒரே நாளில் 100 வேலை செய்தாலும் அனைத்தும் சோம்பலா இருந்தா அது தோல்விதான். 10 வேலையை முழு மனதுடன் திறமையுடன் செய்தீங்கன்னா அது வெற்றிதான். 4. ஒவ்வொரு செயலும் உங்க சித்தமும் நம்பிக்கையும் வச்சிருங்க. நம்ம மனசு நம்ம செயலை சக்தியுள்ளதாக்குது. நீங்கள் செயலில் ஈடுபடும் போது உங்கள் மனதுக்குள்ள இருக்கும் பிம்பத்தை நினைவுபடுத்துங்கள். நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு செயலும் சக்தி வாய்ந்தது. பெரிய கனவை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு சின்ன வேலை கூட மனதோடு செய்யணும். அப்பதான் அந்த வேலை வெற்றிக்கான வழியாய் மாறும். 5. உங்க ஸ்பேர் டைம்ல விஷனை டீப்பா கண்டிப்பா நினைவில் வைத்திருங்க. இரவு நேரம், பஸ்ல போறப்போ, காத்திருக்கும் நேரம், இந்த நேரங்களை உங்களுடைய இலட்சிய பிம்பத்தை காண்பதற்காக பயன்படுத்துங்கள். உங்க கனவுகள் கனவாக மட்டுமே இருக்கக்கூடாது, அது உங்கள் செயல்களில் பளிச்சிடணும். நீங்கள் இன்னைக்கு இருக்கிற இடத்துல 100% உழைங்க. ஒவ்வொரு செயலும் பவருடனும் ஃபெய்த்துடனும் செய்யணும். ஓவர் ஒர்க் பண்ண வேண்டாம், ஆனா எஃபிஷியன்டா செய்யணும். உங்களோட கனவை ஸ்பேர் டைம்ல தீவிரமாக நினைச்சு பிடித்து வைங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் பின்வாங்க முடியாத மனசு இருந்தா வெற்றி உங்கள் வாசலுக்கு வர வேண்டியதுதான். நாம் தினமும் செய்யக்கூடிய வேலைகள் சின்னதா இருந்தாலும் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் கடவைகள். அந்த கதவுகளை திறக்க நீங்கள் மட்டும்தான் திறவுகோல். ஒரு லிஸ்ட் எழுதுங்க. இன்னைக்கு என்ன பண்றதுன்னு ஒவ்வொரு வேலையும் முழு மனதுடன் செய்ய முயற்சி செய்யுங்க. இரவு நேரத்துல உங்களோட கனவை 10 நிமிஷம் தெளிவா மனசுல வச்சுக்கொள்ளுங்க. The Science of Getting Rich, Chapter 13, Getting into the Right Business. நீங்கள் ஒரு இயந்திரத்தை சரி செய்வதில் நிபுணரா, இல்லை மெழுகுவர்த்தி வடிவமைப்பதில் ஆசையா? ஆனா அந்த திறமையெல்லாம் இருக்கின்றும் இன்னும் ஏன் பணக்காரராவதில்லை? தமிழில் ஒரு பழமொழி இருக்கு,
கைவினை செல்வத்தை தரும், ஆனா அதை சரியாகச் செய்பவருக்கு மட்டும்தான். அப்படித்தான் உங்களிடம் உள்ள திறமைகள் ஒரு வெற்றி கருவி மாதிரி. ஆனா அந்த கருவியை சரியான முறையில் பயன்படுத்தாவிட்டால் அது வெற்றிக்கு வழிகாட்டாது. ஒன்று, தொழிலை தேர்வு செய்யும் போது நம்மளோட திறமைகளுக்கு ஏற்பதா என்று முதலில் பார்க்கணும். உதாரணம், ஒருத்தருக்கு நல்ல இசை திறமை இருந்தா அவரால் ஒரு நல்ல இசை ஆசிரியராக வர முடியும். ஒருத்தருக்கு இயந்திரங்களை புரிந்து கொள்ளும் திறமை இருந்தா அவர் ஒரு மின்னணு மெக்கானிக்கா வளரலாம். ஆனா அது மட்டும் போதாது, அந்த திறமையை சரியான முறையில பயன்படுத்தணும். ஒரே கருவிகளோட ஒருத்தர் அழகான மராலமாரி உருவாக்குவாரு, ஆனா மற்றொருத்தர் அதுபோல முயற்சி பண்ணி ஒரு மோசமான வேலையை செய்து விடுவார். பிழை அந்த கருவிகளில் இல்லை, அதை எப்படி செய்றோம் என்பதில்தான். உங்களுடைய திறமை இல்லையென்றால் கவலைப்பட வேண்டாம். நீங்க ஒரு திறமை இல்லாமல் பிறந்திருந்தாலும் அந்த திறமையை வளர்க்க முடியுது. வேளாண் வேலை செய்யும் ஒருவருக்கு தொழில் முனைவோராக முடியுமா? ஆம், முடியுமே. அவர் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் அது சிரமமாக இருக்கலாம், ஆனால் திறமை வளர்த்துக் கொள்ளலாம். அதனால்தான் புத்தகம் சொல்றது, யூ கேன் கெட் ரிச் இன் எனி பிசினஸ். நீங்க எந்த தொழிலை வேண்டுமானாலும் தேர்வு பண்ணலாம், ஆனா அந்த தொழிலை நீங்கள் விரும்புகிறீர்களா என்பதுதான் முக்கியம். உங்கள் மனதில் எது உண்மையிலேயே விருப்பமாயிருக்குது? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி, உடம்பு ஒத்த வேலை செய்தால் மனமும் மகிழும். நீங்க எந்த வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது உங்கள் உள்ளத்தோட ஒத்து போகணும். நம்ம வாழ்க்கை முழுக்க நமக்கு பிடிக்காத வேலையை செய்து மனசுல இழைக்க வேண்டியதில்லை. நீங்க என்ன செய்யணும்னு உண்மையில விரும்புறீங்கன்னா அந்த விருப்பம் இருக்கிறது தான் அந்த வேலை செய்யும் சக்தி உங்களுக்குள் இருக்கு என்பதற்கான ஆதாரம். விருப்பமே ஒரு சக்தி. உங்களுக்கு ஏதாவது செய்ய ஆசை இருந்தா அதுக்கான திறமை உங்களுக்குள்ளேயே இருக்கு. அது வளர்த்து கொள்ள வேண்டியது மட்டுமே. சந்தேகமும் பயமும் வரும்போது என்ன செய்வது? நீங்க புதிய தொழிலில் குதிக்க ஆசைப்பட்டாலும் இது சரியானதா என்ற சந்தேகம் வரும். அப்போதெல்லாம் காத்திருக்கவும், விரைவில் முடிவெடுக்காதீங்க. உங்க கனவுகளை நினைவு கூறுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லும்போது மனது தெளிவாகும். அப்போதுதான் சரியான முடிவுகள் எடுக்க முடியும். நீங்க தயக்கமாயிருந்தா 2 நாட்கள் உங்கள் கனவுகளை நினைத்து நன்றி சொல்லுங்க. அப்போ உங்க உள்ளமும் தெளிவாகும், வழியும் தெளிவாக தெரியும். உங்களுக்குள்ளே இருக்கும் திறமைகள் நல்ல கருவிகள் மாதிரி. அதனை சரியான வழியில் பயன்படுத்தணும். உங்களுக்கு எந்த வேலை மீது ஆசை இருக்கிறதோ அதுலதான் உங்களுக்கு சக்தி இருக்குது. ஆசை இருக்கும்போது அதுக்கான வழியும் உண்டாகும். சந்தேகப்படாதீங்க, நன்றி சொல்லுங்கள், செயல்படுங்கள். மிகவும் விரும்பும் ஒரு வேலையை தேர்ந்தெடுக்குங்கள். பிறகு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நாளும் வேலை செய்ய வேண்டியதில்லை. நீங்க விரும்பும் தொழிலில் நம்பிக்கையோட பயணமா செல்லுங்கள். சந்தேகங்கள் வந்தால் நன்றியை சொல்லுங்கள். நம்பிக்கையோட செயல்படுங்கள். பணக்கார வாழ்க்கைக்கு இதுதான் உங்கள் தொலைதூர சொந்த நகரம். அடுத்த அத்தியாயத்தில் வாழ்க்கையின் முக்கியமான சோதனை, அதிர்ச்சி, பதட்டம், பயம் இவற்றை எப்படி எதிர்கொள்வது என்பதை பார்க்க போகிறோம். சேமித்து வைங்க, பகிரங்க. பெட்டர் தென் பாஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாலஸ் டி வாட்டல்ஸ் எழுதிய The Science of Getting Rich நூலிலிருந்து Chapter 14 The Impression of Increase என்ற பகுதியின் வளர்ச்சியின் தாக்கத்தை ஏற்படுத்தும் கலை. ஒரு நாளில் சென்னை பஸ்ஸில் ஒரு முறை வழிபட்ட ஒரு அனுபவம். ஒரு சிறிய பான் கடைதான். அந்த கடையில் ஒரு மூதாட்டி தினமும் சுவையுள்ள பான் விற்பது மட்டுமல்ல, எதிர்வரும் வாடிக்கையாளருக்கு ஓர் உணர்வை தருவாள். நீ இங்க வந்ததால உனக்கே நல்லது நேரங்குது. அவளுடைய பான் சுவைக்கு மட்டுமல்ல, அந்த வளர்ச்சி உணர்வுக்கு தான் மக்கள் திரும்ப திரும்ப வருவார்கள். இந்த வளர்ச்சி உணர்வு, இம்ப்ரெஷன் ஆஃப் இன்க்ரீஸ் என்பதுதான் இந்த அத்தியாயத்தின் மைய கருத்து. நீங்க எந்த வேலை வாய்ப்பில் இருக்கீங்களோ அது ரொம்ப பெரிய வேலை இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த வேலை வழியாகவே நீங்க நிஜமான செல்வத்தை பெற முடியும். ஒரு சிறந்த வழியில் செயல்பட்டால்தான். முக்கிய கருத்து, மற்றவர்களுக்கு வளர்ச்சியின் தாக்கத்தை ஏற்படுத்துங்கள். 1. எல்லோருக்கும் வளர்ச்சி வேண்டும்தான். மனிதன் மட்டுமில்ல, இயற்கையின் ஒவ்வொரு உயிரும் கூட வளர்ந்தே ஆகணும். வளர்ச்சி இல்லாத இடத்தில் முதலாவது உருவாகும் விஷயம் சாவு. அதனால்தான் நாம் எல்லாம் அதிகம் சம்பாதிக்க நல்ல வீடு, கல்வி, சுகாதாரம், மகிழ்ச்சி என்று எதிர்பார்க்கிறோம். இது தவறல்ல, இது இயற்கையின் கோட்பாடு. நீங்க எந்த வேலையில இருக்கீங்களோ அந்த வேலையில் ஒரு வளர்ச்சி மையம், சென்டர் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக இருக்கணும். உங்க வேலை எதுவாக இருந்தாலும் அந்த வேலை வழியாக உங்க வாடிக்கையாளருக்கு, பாஸ்களுக்கு, கூட பணியாளர்களுக்கும் நீங்கள் நான் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் மனிதர் என்ற உணர்வை ஏற்படுத்தணும். உதாரணம், ஒரு டீ கடை வியாபாரி நல்ல டீ மட்டும் கொடுக்க வேண்டியதல்ல.
டீ குடிக்க வருபவர்களுக்கு ஒரு நல்ல சிரிப்பு, ஒரு நல்ல வார்த்தை, இதுவும் வளர்ச்சி உணர்வுதானே? ட்ரீமு, நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் மற்றவர்களுக்கும் வளர்ச்சி தருகிறேன் என்பதையும் காட்ட வேண்டும். வாடிக்கையாளருக்கு நீங்கள் தரும் பொருள் சேவை அவங்க கொடுக்கிற பணக்கெடவலை விட அதிகமான பயனும் சந்தோஷமும் தரணும். அதுதான் நிஜமான வியாபாரம், அதுதான் வளர்ச்சியின் பாதை. இது எப்படி நம்ம வாழ்நாளில் பயன்படுத்தலாம்? ஒவ்வொரு சந்திப்பிலும் ஒரு நண்பரோ, ஒரு வாடிக்கையாளரோ, அல்லது கூடவே பஸ்ஸில் பயணிக்கிற ஒருவரோ, அவர்களோடு உங்க அணுகுமுறை, நீங்கள் என்னிடம் இருந்ததால் உங்களுக்கு நன்மை நேரும் என்று இருக்கணும். உங்களுக்குள் நம்பிக்கை வையுங்கள். நான் செல்வத்திற்கும் வளர்ச்சிக்கும் வழி செய்யறேன். என் வழியாக மற்றவர்களுக்கும் நன்மை கிடைக்கிறது என்ற நடுநிலை நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கணும். பெருமைப்படாதீர்கள். தொழிலில் சிறிது வெற்றி வந்ததும் அதை பற்றி சத்தமிடாம அமைதியாக உங்கள் செயல்களில் அதை வெளிப்படுத்துங்கள். உண்மையான நம்பிக்கை எப்போதும் அமைதியாக இருக்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையிலும் நான் முன்னேறுகிறேன் என்ற உணர்வு இருக்கட்டும். இப்பொழுது நம்ம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். செல்வம் என்பது ஒரு தனிப்பட்ட பயணம்தான். ஆனால் அந்த பயணத்தில் மற்றவர்களுக்கு நன்மை தரும் போதுதான் அது நிலையானதாக மாறும். நான் செல்வம் தேடி செல்கிறேன், அதே சமயம் உங்களையும் நம்பிக்கையோடு முன்னேற்றுகிறேன். இதுதான் வளர்ச்சியின் தாக்கம். இதுதான் அந்த சர்டன் வே, ஒரு நிச்சயமான நடைமுறை. நீங்கள் எந்த பிசினஸில இருக்கீங்களோ அந்த இடத்திலேயே நான் வளர்ச்சியை தரும் மையம், சென்டர் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிவிடுங்கள். நாள்தோறும் உங்கள் வேலை சேவையில் வளர்ச்சி என்ற எண்ணத்தை ஊட்டுங்கள். ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் நீங்கள் வழங்கும் சேவையால் அவர்கள் முன்னேறுவார்கள் என்ற நம்பிக்கை வையுங்கள். பொதுமக்கள், நண்பர்கள், தொழில் உறவுகள் யாராக இருந்தாலும் உங்கள் அணுகுமுறை, உங்கள் வார்த்தைகள், உங்கள் செயல்கள் வளர்ச்சி தருவதாக இருக்கட்டும். பொருளை கொடுக்கும்போது பணத்திற்கும் மேலான மதிப்பு உருவாகட்டும். அதுதான் நிஜமான செல்வம். ஒரு சின்ன கடைக்காரராயிருந்தாலும், ஒரு பெரிய வணிகராயிருந்தாலும், உங்கள் நடையில், உங்கள் எண்ணத்தில், உங்கள் செயலில் வளர்ச்சி இருக்கட்டும். அப்போதுதான் நிச்சயமாக நீங்கள் செல்வத்தை மட்டுமல்ல, மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் மற்றவர்களுக்கான நன்மையையும் சுயமாக ஈர்த்துக் கொள்வீர்கள். நான் என்னக்காக வேண்டுகிறேனோ அதையே எல்லோருக்காகவே வேண்டுகிறேன். இதுவே உண்மையான செல்வத்தின் நடைமுறை. வாலஸ் டி வாடல்ஸ் எழுதிய த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் நூலிலிருந்து சாப்டர் 15 தி அட்வான்சிங் மேன் என்ற தலைப்பில் முன்னேறும் மனிதன். ஓர் ஊரிலே இருந்த ஒருவர் ஒரு சின்ன வேலைக்காரர். காலை 9 மணிக்கெல்லாம் வேலைக்கு சென்று இரவு 6 மணிக்கு வீடு திரும்புவார். சம்பளம் குறைவாக இருந்தாலும் வேலைக்கே ஒட்டுமொத்தமாக கட்டுப்பட்டு வேலைக்காரராகவே வாழ்க்கையை முடிக்கத்தான் நினைத்தார். அதே நேரம் அந்த ஊரிலேயே இருந்த ஒரே மாதிரி வேலையையும் செய்கிற மற்றொரு மனிதன் ஒரு நாள் தன் மனதிலே ஒரு வாக்கை எடுத்துக்கொண்டார். நான் இந்த வேலைக்கு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கே முன்னேறப் போறேன் என்ற. சில மாதங்களில் என்ன நடந்தது தெரியுமா? அந்த பணியாளன் ஏற்கனவே மனதிலே ஒரு தெளிவான படம் வைத்திருந்தார். தானே ஒரு நாள் தொழில் தொடங்கி மற்றவர்களுக்கே வேலை கொடுக்க வேண்டும் என்று. சிறு முயற்சிகளுடன் தொடங்கிய அவர் சில வருடங்களில் அந்த ஊரிலேயே பெரிய தொழிலதிபரானார். அதற்கு காரணம், அவர் முன்னேறும் மனிதராக வாழ்க்கையை பார்த்தார். தி அட்வான்சிங் மேன் என்றால் என்ன? இந்த களத்தில் வாழும் யாரும் டாக்டர், ஆசிரியர், குரு, வழக்கறிஞர், வேலைக்காரர், தொழிலதிபர் யாராக இருந்தாலும் ஒரு முன்னேறும் மனிதன் ஆக முடியும். முக்கியமாய் செய்ய வேண்டியது 3 விஷயம். 1. தெளிவான மனப்படம் வைத்திருங்கள். நீங்கள் யாராக விரும்புகிறீர்கள் என்பதை மனதிலே ஒரு விசுவாசமான, உறுதியான காட்சி போல வைத்திருங்கள். உதாரணம், நான் ஒரு பெரிய மருத்துவராகி பலருடைய உயிரை காக்கப் போகிறேன் என்றார் எனில் அந்த எண்ணத்தை தினமும் உணருங்கள். 2. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். உங்கள் செயல்கள் நான் வெற்றி பெறப்போகிறேன் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். பாஸ்டர் ஒருவராக இருந்தால், நான் மக்களுக்குள் செல்வத்தை, ஆரோக்கியத்தை, நல்ல வாழ்க்கையை எடுத்துச் செல்லப் போகிறேன் என்ற நம்பிக்கையுடன் பணி செய்ய வேண்டும். 3. தினமும் சிறந்த முறையில் செயல்படுங்கள். எந்த வேலை இருந்தாலும் அதை மிகச் சிறந்த முறையில் முழுமையாகச் செய்யுங்கள். இது உங்கள் மேல் பணியாளர்களுக்கு பிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்கள் வளர்ச்சிக்காகவே. ஒவ்வொரு தொழிலிலும் இது பொருந்தும். மருத்துவர், நீங்கள் எந்த சிகிச்சையை பயன்படுத்தினாலும் பரவாயில்லை. நம்பிக்கையும் நோக்கமும் இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு நோயாளியையும் நலமாக்க முடியும். பாஸ்டர் அல்லது மதகுரு, உங்களின் சொற்பொழிவுகள் வாழ்க்கையை வளர்க்கும் வகையில் இருக்க வேண்டும். மக்கள் உங்களை தேடி வருவார்கள். ஆசிரியர், உங்கள் மாணவர்களுக்கு முன்னேற்றத்தின் நம்பிக்கையை ஊட்டிவிடுங்கள். அவர்களின் வாழ்க்கையே மாறும். வழக்கறிஞர், இன்சூரன்ஸ் ஏஜென்ட், விற்பனை நபர், தொழிலதிபர், உங்கள் எண்ணங்களும் செயல்களும் வளர்ச்சியை நோக்கி செல்லும் போது
வாய்ப்புகள் உங்கள் வழியில் வந்து சேரும். வேலைக்காரர்களுக்கான முக்கிய அறிவுரை: நான் வளர வாய்ப்பு இல்லாத இடத்தில் இருக்கிறேன் என்று தோல்வி உணர்வுடன் இருக்காதீர்கள். நீங்கள் உள்ள இடத்தில் தெளிவான நோக்கத்துடன், நம்பிக்கையுடன் தினமும் சிறப்பாக வேலை செய்தால் அந்த நிலை நீடிக்காது. ஏதாவது வாய்ப்பு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம் என சும்மா காத்திருக்க வேண்டாம். முதல் வாய்ப்பு வந்தவுடனே பிடிங்க. அது உங்களை அடுத்த பக்கம் கொண்டு செல்லும். உங்கள் மேல் அதிகாரிக்கு பிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்கள் மனசாட்சிக்கும் உங்கள் எதிர்காலத்துக்கும் செயல்படுங்கள். நீங்களே பெரியவராக விரும்புகிறீர்கள் என்பதை வெளியில் காட்டும் விதமாக செயல்படுங்கள். உங்கள் செயல்கள், வார்த்தைகள், நடத்தை அனைத்தும் முன்னேற்றம் பேசட்டும். மக்கள் உங்களை பார்த்து, இந்த ஆளில் ஒரு வித்தியாசம் இருக்கு என்று சொல்லட்டும். சமரி: முன்னேறும் மனிதன் என்றால் என்ன? அவன் ஒரு நிலைமையை ஏற்றுக்கொள்ளாமல் உயர்ந்த எண்ணங்களோடு, தினசரி சிறப்பான செயல்களுடன், விடாமுயற்சியோடு செயல்படுகிறவன். உங்கள் வாழ்க்கையை மாற்றி எழுப்பும் சக்தி வெளியில் இல்லை, உங்களுக்குள்ளேயே இருக்கு. முன்னேற்றம் என்பது பதவி உயர்வு அல்ல, அது உள்ள எண்ணத்தில் ஆரம்பிக்கிறது. எப்போதும் நினைவில் வைக்க வேண்டியது: உங்கள் சின்ன வேலைக்குள் கூட பெரிய மனநோக்கம் இருக்கட்டும். உங்கள் செயலில் கூட உயர்ந்த விசுவாசம் இருக்கட்டும். உங்கள் வார்த்தைகளில் கூட வளர்ச்சியின் வாசனை இருக்கட்டும். இந்த நிச்சயமான முறையில் நீங்கள் செயல்பட்டால் உங்களை நிலை குறைவாக வைத்திருக்க முடியாது. வாய்ப்புகள் வந்து சேரும். உங்களையே தேடி செல்வம் வரும். இதுதான் தி அட்வான்சிங் மேன், முன்னேறும் மனிதனின் பாதை. இப்போது இதே பாதையில் நீங்கள் பயணம் ஆரம்பிக்க தயார் இருக்கிறீர்களா? தொடரும் அத்தியாயங்களில் நாம் இன்னும் பல முக்கியமான வெற்றியின் நுணுக்கங்களை காணப்போகிறோம். தொடர்ந்து கேளுங்கள், உங்கள் வாழ்க்கையே மாறப்போகிறது. அத்தியாயம் 16: சில எச்சரிக்கைகள் மற்றும் இறுதி கவனிக்க வேண்டிய கருத்துக்கள். நிஜமாகவே பணம் சம்பாதிப்பதற்கான அறிவியல் இருக்குமா? பணம் சம்பாதிப்பது ஒரு அறிவியல் மாதிரி நடக்குமா என்று சிலர் கேட்பார்கள். அது ஒரு கலைதான். யாராவது ஒரு பெரிய வேலைக்கு போனாதான் பணம் வரும். அந்த அரசாங்கத்துல என்ன வேணும், பணம் வரல. இந்த மாதிரியான நினைப்புகள் நம்ம சமூகத்தில் சாதாரணம். ஒரு பழமொழி இருக்கு: தன்னம்பிக்கை இல்லாதவன் முன்னேற முடியான். அதான் உண்மை. நம்ம வாழ்க்கை நம்ம கையில இருக்கிற சக்தியையும் நம்ம நம்பிக்கையையும் மிதிப்பதுதான். சர்டன் வே, நிச்சயமான வழி, எப்படி செயல்படுகிறது? 1. அரசாங்கமும் நியாயமில்லாத பொருளாதாரமும் உங்களை கெடுக்க முடியாது. நீங்க செயல் தரும் நம்பிக்கையோடு முன்னேறினா, எந்த அரசு இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் பணம் வர தடுக்க முடியாது. நம்ம ஊர்ல ஒரு டீ கடையை வச்சு ஆரம்பிச்சவன் 5 வருஷத்துக்குள்ள பிரான்சைஸ் ஓனர் ஆயிட்டானே. அவன் சர்டன் வேல நடந்தான். அதாவது நம்பிக்கை இருந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்கும், என்ன பிரச்சனை வரும், இப்படி பயம் இல்ல, இன்றைக்கு செய்ய வேண்டியதை மட்டும் 100% முழுமையா செய்தார். தோல்விக்கு வாய்ப்பே இல்லை என்று நினைத்தார். 2. போதுமில்லை என்ற எண்ணத்தை விட்டுவிடு. பணம் எல்லாருக்குமே வர முடியாது, வெறும் சிலருக்குத்தான் சந்தர்ப்பம். இந்த கலாச்சார மூட நம்பிக்கையை நீங்க முதலில் சீரழிக்கணும். போதுமான செல்வம் இந்த உலகத்தில் இருக்கிறது. பணத்தை உருவாக்கும் சக்தி உங்கள் சிந்தனையிலேயே இருக்குது. 3. தோல்வி, அது மேல்நிலைக்கு செல்ல வாய்ப்பு. ஒரு வியாபாரத்துல வெற்றி வரலன்னா அது பெரிய வெற்றிக்கு வழி அமைக்கும். ஒரு மாணவன் எக்ஸாம் படிச்சுட்டு பாஸ் ஆகலன்னா அந்த கஷ்டம் அவனுக்கு ஒரு பெரிய விஷயத்துக்கு பயிற்சி கிடைக்க காரணமாகும். நம்பிக்கை வைத்திரு, செயல் திட்டத்தை விட்டுவிடாதே. 4. எதிரிகளும் தடைகளும், அவை வரும்போது சந்திக்கவும். இன்று செய்ய வேண்டியதை மட்டும் 100% செய்யுங்க. நாளைக்கு வரும் பிரச்சனையை இப்பவே பயப்படாதீங்க. வந்த பிறகு அதை சந்திக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கலாம். 5. பேசும் வார்த்தைகளில் நம்பிக்கை இருக்கட்டும். பணம் வருமா தெரியல, இது கஷ்டமா இருக்கு, தவறி போயிடுச்சு, இது மாதிரியான வார்த்தைகள் உங்க நம்பிக்கையை சீரழிக்குது. நீங்க பேசுறதுலயே உங்க மனசு உருவாக்கி கிடைக்கும். எப்போதும் இது வரும், நான் இதை கைப்பற்றுவேன், அவசரமில்லை, நிதானமா நடக்கட்டும் என்று நம்பிக்கையோடு பேசுங்க. நீங்க சர்டன் வே, அதாவது நிச்சயமான செயல்முறை பின்பற்றினா எந்த சூழ்நிலையிலும் முன்னேறலாம். தோல்வி என்றே இருக்காது. நேரம் வரும்போது திறமை உங்களுக்குள் தோன்றும். நம்பிக்கை கொண்டவர்கள் ஒரு நாட்டு அரசையும் மாற்றலாம். நீங்க நடக்க வேண்டிய வழி இது. தினமும் உங்கள் நோக்கத்தை நினைவுபடுத்து. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த புத்தகத்தை தொடர்ந்து வாசிக்கவும், உங்கள் சிந்தனையை வளர்க்கும் இடத்துக்கே செல்லவும். எதிர்மறையான செய்திகள், விமர்சனங்கள், மூட நம்பிக்கைகளை விலக்கி வையுங்கள். நீங்க தேடுவது ஒரு சிறிய வெற்றி அல்ல, ஒரு பெரிய வாழ்க்கை. அதனால தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு செயல்படுங்க. நீங்க கேட்டதை விட பெரியதா வரும். நீங்கள் நம்பினால், செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையிலும் செல்வம் நிச்சயம். பொருளாதார விடுதலை தனிமனிதரிலிருந்து துவங்கும். நீங்களே உங்கள் குடும்பத்திற்கு, சமூகத்திற்கும் நாட்டிற்கும் ஒரு உதாரணமாக மாறலாம். தொடர்ந்து நம்புங்கள், செயல்படுங்கள், பணம் நிச்சயம் வரும்.
தி சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச் புத்தகத்தின் சாப்டர் 17 சம்மரி. நிச்சயமாக செல்வமடைய விரும்புகிறீர்களா? இதை பின்பற்றுங்கள். ஓர் இறைமகன் இருந்தான். அவனுக்கு ஒரு பையனும் ஒரு வயலும் மட்டுமே சொத்தாக இருந்தது. ஆனால் அவனது நம்பிக்கையும் தேவைக்கேற்ப திட்டமிடும் திறனும் வாழ்வில் பெரும் செல்வந்தனாக அவனை மாற்றின. எப்படி? அவன் எண்ணங்களை உருவாக்கி அதை நம்பி கடவுளுக்கு நன்றியுடன் இருந்தான். நாமும் செல்வம் சம்பாதிக்க ஆசைப்படுறோம். ஆனா சும்மா ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? எப்படி ஒருத்தர் வெற்றி அடைகிறார்கள்? வாழ்வை நம்ம எண்ணங்களால உருவாக்கலாமா? நன்றி உணர்வும் நம்பிக்கையும் நம்ம வாழ்வை மாற்றுமா? இந்த கேள்விகளுக்கே பதிலாதான் இந்த அத்தியாயம், சம்மரி ஆஃப் த சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரிச். வாங்க விரிவாக பார்ப்போம். 1. உலகை நிரப்பும் சிந்தனை பொருள், திங்கிங் சப்ஸ்டன்ஸ். உலகம் முழுவதும் ஒரு அகரமில்லாத உருவமற்ற சிந்தனை பொருள் நிறைந்திருக்கிறது. இது காற்றைப் போல எங்கும் இருக்கும். நம்ம நினைப்புகள் இந்த உருவமற்ற சக்தியில் பதிந்து அதுவே நிஜமா மாற்றம் அடைகிறது. உதாரணம், நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்றாங்க, நல்லது நினை, நல்லது நடக்கும். இதுவே இதன் அடிப்படை. 2. எதிர்பார்ப்பு அல்ல, உருவாக்கும் மனப்பாங்கு, கிரியேட்டிவ் மைண்ட் வெர்சஸ் கம்பெடிட்டிவ் மைண்ட். போட்டியில் வைக்காமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உருவாக்க வேண்டும். உண்மையான செல்வம் பிறர் மேலே ஏறி செல்லாமல் உங்கள் எண்ணங்களை உருவாக்கி செல்வாக்கத்தை ஏற்படுத்தும் போதுதான் பிறக்கிறது. உதாரணம், மாத்தூர் கிராமத்து மாரியப்பன் மற்றவர்கள் வேலைக்காக போட்டி போட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கும் போது அதே வேலைக்கே மாறுபட்ட முறையில் சேவையளித்து வெற்றியடைந்தார். 3. நன்றி உணர்வு, வெற்றியின் மையம். நன்றி உணர்வில்லாமல் உங்கள் எண்ணங்கள் உலக சக்தியுடன் இணைக்க முடியாது. கடைசியில சொல்றாங்களா, நன்றி கடன் கட்டாதவன் நரகத்திலும் நிலை பெற மாட்டான். அதே போல வாழ்க்கையிலும் நன்றி இல்லாதவன் வளர முடியாது. நீங்கள் உங்கள் ஆசைகளை தினமும் மனதில் உருவாக்கி கடவுளுக்கு நன்றியுடன் இருப்பதுதான் உருவமற்ற சக்திக்கு உங்கள் எண்ணங்களை அனுப்பும் வழி. 4. தெளிவான பார்வை பிளஸ் நம்பிக்கை பிளஸ் நடவடிக்கை. நம்ம நோக்கம் தெளிவாக இருக்கணும். நம்ம நம்பிக்கை உறுதியாக இருக்கணும். நம்ம தினசரி செயல் ஒவ்வொன்றும் வெற்றிக்கு வழிவகையாக்கணும். உதாரணம், ஒரு நபர் தினமும் 100 ரூபாய் சம்பாதிக்கிறார்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவருக்கு உள்ள தீர்மானம், இன்னும் 6 மாதத்தில் நானே ஒரு கடை தொடக்கப் போறேன் என்றால், அவர் தினமும் சிறந்த முறையில் வேலை செய்து குறிக்கோளை நோக்கிச் செல்ல ஆரம்பிப்பார். இவை அனைத்தும் இணைந்தால்தான் செல்வம் வருகிறது. 5. ஒவ்வொரு நாளும் முழுமையாக செயல்படு. நீங்க எந்த வேலை செய்தாலும் அதில் முழு ஈடுபாடு இருங்க. நீங்கள் கொடுக்கிற வேல்யூ உங்கள் சம்பளத்தை விட அதிகமாக இருக்கு என்றால் வாழ்க்கையில் நிச்சயம் வளர்ச்சி நடக்கும். உங்கள் எண்ணங்கள் உண்மையான பொருளாக மாறும். போட்டியில் அல்ல, உருவாக்கத்தில் மையமிடுங்கள். நன்றி உணர்வோடு தினமும் உங்கள் குறிக்கோள்களை பார்வையிடுங்கள். தெளிவான நோக்கம், நிலையான நம்பிக்கை, ஒழுங்கான செயல், இதுதான் செல்வத்தின் 3 தூண்கள். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, அமைதியான ஆறு ஆழமா நடக்கும். அதே மாதிரி உங்க எண்ணங்களை அமைதியா நம்பிக்கையா உருவாக்குங்க. அந்த அமைதிக்கு பின்னால் தான் வாழ்க்கை உருப்படும். நீங்கள் இந்த வழிமுறைகளை தினமும் பின்பற்றினீர்கள் என்றால் செல்வம் நிச்சயம் உங்களை தேடி தேடி வரப்போகுது. நம்பிக்கை வையுங்கள், நன்றி செலுத்துங்கள், தினமும் சிறந்த செயல்களை செய்யுங்கள். நீங்கள் உருவாக்கும் வாழ்க்கை நிச்சயமாக உங்கள் கனவுகளை கடந்து செல்வதைத்தான். அடுத்து வரும் பகுதிகளில் இந்த கொள்கைகளை எப்படி பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை செல்வத்துக்கு மாற்றலாம் என்பதை காணப்போகிறோம். தொடருங்கள். பெட்டர் தென் பாஸ்ட் யூடியூப் சேனலுடன். சிந்தியுங்கள், செயல்படுங்கள், செல்வமடையுங்கள்.